वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मदरदीरुहवृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणार्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवादयोगेश्वरगुरुपदयोरर्पितस्वात्महारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रम् अस्मद्गुरुपरमगुरोऽन्यदिवरपोन्नोदयामुनो रामो पद्मविलोचनम् मुनिवरम् नाथम् जलद्वेषम् सेनेशम् श्रीरासचरम् नारायणम् संश्रये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृति। रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम्। उपवीतिनमोध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् ஆலர்ந்தவம்புயத்திருந்து தேனருந்தீன் நகல் அல்குலா செய்த செய்த நடைகொளாதனமினோ நலம் தவிர்ந்ததால் அதென்கொள் நாவின் வீர் இழந்ததால் நாவணங்கு நாத நாவின் வீர் இழந்ததென் சலந்தவிந்து வாது செய்து சாடி முண்டமிண்டரை சரிவிலே நனக்கனை துரைத்த வேதி ராஜர்தம் வலந்தருங்கை நாயனார் வளைக்கு செய்த கீர்த்தியால் வாரி பாலதாமதென்று மாசில் வாழி வாழியே மாசில் வாழி வாழியே. நம் சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவத்தை அனுபவிச்சென்று வரோம். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை நமக்கு என்று ஆச்சாரிய பரம்பரையாக விசேஷமாக ஆக்கி வைத்தவர் சுவாமி தேசிகன் தான். நமக்கு எல்லாத்தையும் காட்டிக் கொடுத்தவர் சுவாமி தேசிகன். தேசிகன் என்றாலே ஆச்சாரியன் என்று ஒரு அர்த்தம், காட்டிக் கொடுத்தவர் என்றும் ஒரு அர்த்தம். திசதீதி தேசிகா என்றால் திசதி கொடுக்கிறவர் என்றும் அர்த்தம், காட்டுகிறவர் என்றும் அர்த்தம், ஆச்சாரியர் என்றும் அர்த்தம். இப்படி எல்லா அர்த்தமும் பொருந்தி இருக்கக்கூடியதான இந்த தேசிக சப்தத்துக்கு பரிபூர்ண அர்த்தமாய் இருந்தவர் சுவாமி திகமாந்த மகாதேசிகன் மட்டும்தான். சுவாமி தேசிகனால்தான் நமக்கு பெருமாளையும் தெரியும், சுவாமி தேசிகனால்தான் தாயாரையும் தெரிஞ்சுட்டோம், சுவாமி தேசிகனால்தான் நமக்கு நம்மாழ்வாருடைய வாஸ்தவமான பெருமை, நம் ஆச்சாரிய பரம்பரையினுடைய பெருமை எல்லாமே. தேசிகனுக்கு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில இருக்கிற ஒவ்வொரு ஆச்சாரியாலையும் நினைக்க செய்யலாம் பெருமை பொங்கருது. அந்த பெருமையிலே தன்னை மறந்து கர்ஜிக்கும்படியானதான ஒரு சந்தோஷத்தை அடைகிறார் சுவாமி. நம்மாழ்வார ஸ்மரிக்கும் போது ஒரு சமயம் சாதிக்கிறார் பரமத பங்கத்துல, குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர், குறுகையில் வந்து கொழுப்படக்கிய. திருக்குறுகூரிலே வந்து அவதரிச்சம் ஆரண்யம் என்னும்படியான உயர்ந்ததான பிரபந்த சந்தான கூடஸ்தனான நம்முடைய ஸ்ரீ நம்மாழ்வார் அவர் சத்ருக்களுடையதான கொழுப்பு என்ன அடக்கி வச்சுட்டார். அவர் குறுகையில் வந்து கொழுப்படக்கிய. நம்மாழ்வார் வந்து மற்றவாளுடையதான கொழுப்பெல்லாம் அடக்கினார். வைஷ்ணவத்துக்கு துவேஷியா இருக்கக்கூடியவாடைய கொழுப்பெல்லாம் மொத்தத்தையும் அடக்கின நம்மாழ்வார நாம் அனுசந்தானம் பண்ணி நம்மாழ்வார் வழியிலேயே நாமும் மற்றவாளுடைய கொழுப்பு அடக்கும்படியானதான அந்த சாமர்த்தியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் பெற்றுக்கிறோம் என்று காட்டுறாருங்க. குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலவரி தந்த குறிப்பில் வைத்தனர் என்னார். நாதமுனிகளை பாவிச்சுக்கும் போது சொன்னார், ஆளு காலம் வலம் புரியன்னர் காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் மூடும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதொழுவோம் நமக்கு ஆர் நிகர் நான் இலத்தே மூடும் தவநெறி மூட்டிய. சரணாகதி ஆகிறது ஒரு பெரிய தபசு, இது ஒரு பெரிய தபோ மார்க்கம். அந்த தபசு காய கிளேசம் உண்டு, அன்ன ஆகாரம் கிடையாது, எத்தனையோ சிரமங்கள் உண்டு, ஆசனங்கள் உண்டு, பிராணாயாமங்கள்லாம் உண்டு, இப்படியெல்லாம் தபசுன்னு சொல்லுவா. அந்த தபசெல்லாம் காட்டிலும் வசந்தராய் பெருமாள் ஏத்துண்டதான ஒரு எளியதான தபம் இந்த நம்முடைய சரணாகதி. இந்த சரணாகதியானது பெரும் நெருப்பு காட்டு தீபத்தை கொண்டார் போலே பரவும்படியாக பெரிய விஷயத்தை உருவாக்கி கொடுத்தவர் நாதமுனிகள் தான். அதனாலே மூடும் தவநெறி மூட்டிய நாதமுனி,
யாரும் ஆஹா இப்படி ஒரு மார்க்கம் இருக்கே நாம் சேர்ந்துக்கலாமேன்னு ஆசிரியிக்கும்படியானதான இந்த தப்போ மார்க்கம் இருக்கே, இதை மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதொழுவோம். நாதமுனிகளை தினம் சேவிச்சுட்டே வந்தா போறோம். நமக்கு ஈடு இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தரால நிற்க முடியாது. அப்படி ஒரு பெருமையை தரக்கூடியவர் நாதமுனி. அவருடைய திருவடிகள் அப்பேற்பட்டவை. நமக்கு எல்லாரையும் மீறி ஜெயிச்சு நிக்கிற பெருமையை தரும். அதனாலே நாளும் தொழுதொழுவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்தேன்னு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டுகிறார். ஆளவந்தார ஸ்மரிக்கும் போது சாதிச்சார், ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கே. ஆளவந்தாரிடத்திலே நமக்கு ஒரு பக்தி, ஆளவந்தார் ஸ்ரீசூக்திகளிலே நமக்கு பிரவேசம் இருந்து அதையே பரிச்சயம் பண்ணின்னு வந்தா போறோம். எப்படி சில வைத்தியர்களிடத்திலே போனா இந்த மருந்தை நீங்க 6 மாசம் சாப்பிடுங்கோ, அதுக்கப்புறம் இந்த உடம்பே வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா. 6 மாசம் சாப்பிடுங்கோ, 2 மாசம் சாப்பிடுங்கோ, இந்த மருந்தை கட்டாயம் மருந்தை நிறுத்திட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு வராதுங்கோ, அந்த உடம்பு இன்னும் போகலையேன்னு சொல்லாதுங்கோன்னு சொல்லி எப்படி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாளோ அது போல அட்வைஸ் பண்றாரு தேசிகன். ஆளவந்தார் அடியோம் படியோம் இனியல் வழக்கே. நாம் ஆளவந்தாருடைய தாசர்கள், ஆளவந்தாருடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவான்னு அந்த விசுவாசத்தோட அந்த சிஷ்யனா இருக்கும்படியானதான யோகியதையோட இருந்தா போறோம். ஆளவந்தாருடைய சிஷ்யனா இருக்கும்படியான யோகியதையோட ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்கிய சேவிச்சுண்டு ஆளவந்தார ஸ்மரிச்சுண்டு ஆளவந்தாரிடத்துல விசுவாசமா இருந்தான்னா, எப்படி வைத்தியர் ஒரு 6 மாசம் 4 மாசம் மருந்து சாப்பிட்டா இந்த வியாதி உங்களுக்கு வராதுன்னு சொல்றாளோ அது போல நமக்கு தப்பு வழியில போகவே பிடிக்காது. தப்பு வழியே நம்ம கிட்ட வராது. நானும் தப்பு வழிக்கு போக மாட்டோம்னு இருக்கும். ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கு. அல்வழக்குன்னா தப்பான வழக்கு, தப்பான வழிகள். தப்பான வழிகள்லாம் நமக்கு கிட்டே வராது, நாம் அதுங்கிட்டே போக மாட்டோம். அப்படி ஆளவந்தாருடைய அந்த திருவடியிலே பக்தி, அவருடைய வம்ச பரம்பரை, அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே நாம் தகுந்த சிஷ்யாளா இருந்தோம்னா நமக்கு தப்பு வழிக்கு போகவே நேராது. சில பேர் கேட்பா, நாம எல்லாம் எப்படி வைஷ்ணவாளா இருக்க முடியும், நாமும் நம்ம குழந்தைகளும் எப்படி வைஷ்ணவாளா கொண்டு வந்து பழக்கப்படுறது அப்படின்னு. நம்ம ஆச்சாரிய பரம்பரை, நம்ம ஆச்சாரியாளுடைய பெருமையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, நம்ம ஆச்சாரியாளுடைய திவ்யமங்கல விக்கிரகங்கள் அங்கங்க கோவில்கள்ல ஆச்சாரிய பாஷ்யக்காரனா இப்படிதான் இருக்கார், ஆளவந்தார்னா எப்படி இருப்பார்னு திவ்யமங்கல விக்கிரகங்கள் அர்ச்சாமூர்த்திகள்லாம், அந்த அர்ச்சாமூர்த்திகளுடைய படங்கள் எல்லாம் ஆத்துல அங்கங்க வாங்கி வச்சு பசங்கள் குழந்தைகள் எப்பவும் அந்த மாதிரியான படங்களை பார்க்கறதும், நாம் அந்த ஆச்சாரியால நினைச்சு கை கூப்பிச்சு குழந்தைகளும் நம்ம போல இவாள்லாம் நமக்கு வசந்தவா, இவாளை பார்த்து நாம கை கூப்பணும், ரொம்ப வசந்தவா வாழலாம் மகான்கள் என்ன குழந்தைகள் மனசுல பட்டு கொடுத்தோம்னா அப்பேற்பட்ட மகான்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வேற வழியில அவ குழந்தைகள் பிற்காலத்துல எப்பயும் மாறி போக மாட்டா. அதெல்லாம் சார் ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கேன தேசிகம். நாம் நம்ம ஆச்சாரியாளுக்கு அடியவர்களாய் இருந்து வாழ்ந்தோமானால் நாமும் தப்பு வழிக்கு போக மாட்டோம், நாம பார்த்து நம்ம குழந்தைகளும் அதுக்கப்புறம் தப்பு வழிக்கு போக மாட்டாது. சில பேர் கேட்கறா, குழந்தைகளை எப்படி நம்ம வழியில கொண்டு வருது, எப்படி வைஷ்ணவா. அப்புறம் இப்ப இருக்கிற லோகமானது ரொம்ப விசித்திரமா இருக்கு, ரொம்ப எங்கெங்கயோ இழுத்துட்டு போறது, பசங்களை ஒன்னும் சொல்லவும் முடியல. வெளியில போனா பசங்க எப்படியோ மாறி போறான்னு. எல்லாம் பசங்க மாறி போறது என்பதெல்லாம் அது ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் தான் மாறுவா. அது வரைக்கும் அவளுக்கு வெளி உலகத்தை பார்த்து அவ்வளவா ஃபாலோ பண்ண தெரியாது. அவளுக்கு எல்லாமே அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவாதான் குழந்தைகளுக்கு உலகமே அவாதான். அந்த சமயத்துல அந்த பயிரை நல்ல பயிரா விளைச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் 10-12 வயசுக்கு அப்புறம் ரொம்ப பயப்பட வேண்டும்படியா இருக்காது. அப்படியே ஏதாவது பயப்பட வேண்டும்படியா இருக்கும்னு நினைச்சா அதுக்கும் தேவையான அளவுக்கு முதல்லயே பயிர் உரம் போட்டு வச்சுட்டா ஒன்னும் பயமே இருக்காது. நாம சிறு குழந்தைகளா இருக்கும்போது நம்ம ஆத்துல பெருமாள் படங்கள், அதுவும் சித்திரங்களா இருக்கிற பெருமாள் படங்கள் தான் குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சித்திரங்களான டிராயிங்ஸ் இருக்கு, அந்த டிராயிங்ஸ்ல அப்படியே ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலே படுத்துன்னு இருக்கிறவனாயும் பிராட்டியோட இருக்கிறவனாயும் அந்த நிக்கிரமூர்த்தியாயும் வேணுகோபாலனாயும் கண்ணனாயும் ராமனாயும் பட்டாபிஷேக திருக்கோலம், இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரி சித்திரங்கள் இதெல்லாம் ஆத்துல அது அங்கங்க படங்கள் எல்லாம் மாட்டி வச்சு அந்த படங்களுக்கு நமக்கு நம்மாலே செய்யக்கூடிய அளவுல ஆராதனம் என்பது படங்களுக்கு சாஸ்திர ரீதியா இல்லைன்னாலும் அப்பப்ப பெருமாளை நினைச்சுக்கிறதுக்கும் அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கும்
அதுல இருக்கிற பெருமாள் தான் நமக்கு பெருமாள்னு நினைச்சு கொடுத்துக்கோம். நாம் அதுக்கு உண்டானதான சிறிய அளவிலே செய்யக்கூடியதான ஒரு கைகூப்பல், ஒரு கற்பூர ஆரத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பூசாத்துறது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பழக்க பண்ணி வச்சுட்டா குழந்தைகள் தானே அதை தவிர வேற ஒரு விஷயத்துல உண்மையா மனசு மாறி போக மாட்டா. வேற ஏதாவது வந்து இழுத்தாலும் அந்த சின்ன வயசு பழக்கமானது திருப்பியும் இதுலயே விசுவாசத்தை கொடுத்து மற்றதெல்லாம் வேண்டாம், அவள்லாம் ஏதோ புதுசா சொல்றா, அதெல்லாம் அவளுக்கு அவ ஏதோ பண்ணிக்கிறா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னாவது அதை ஒதுங்கும்படியா பண்ணி வச்சிரும். அதனால ரொம்ப அவசியம் என்னன்னா, இங்க சுவாமி தேசிகன் காட்டினா போல ஆளவந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கேன்னு காட்டினா போல நாம் நம்ம ஆச்சாரியாளுக்கு தாசபூதர்களா இருந்து ஆச்சாரிய பக்திய ஆத்துல அது எப்பவும் பேசுவதாயும், ஆச்சாரிய பக்திய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதாயும், ஆச்சாரிய பக்தியோடைய பகவத் பக்தியோடைய நாம் காரியங்களை பண்றதாயும் இருந்தவானா நம்ம பார்த்து குழந்தைகள் அவளும் நம்ம போலயே பிரமாதமா ஒன்னும் வித்தியாசம் ரொம்ப வசதியா இருப்பா. ஆண்டாள் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தா. சொல்லும் போது இந்த எல்லை இளங்கிலேயே பாசுரத்துல சொல்லச்சே, உனக்கென்ன வேறுடமை அப்படின்னா, உனக்கென்ன வேறுடை, நீ என்ன ஏன் நீ தனியா மாத்திட்டு போகணும்னு பாக்குற, நீயும் நம்ம பெரியவா மாதிரி இருந்துட்டேன்னா நம்ம பெரியவா மாதிரி நாம இருந்தோம்னா நம்ம குழந்தைகள் நம்மள மாதிரி இருந்துட போறா. அதனால இது நான் பெரியவாளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா போறதுனால தான் நம்மளை காட்டிலும் வித்தியாசமா பசங்க மாறி போவா என்று இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்காகத்தான் சொல்றது. ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கு, நாம் ஆளவந்தாருடைய தாசர்களா இருந்து தகுந்த தாசர்களா இருந்தவான விஷ்ணு பக்தர்களா இருந்து ஆச்சாரியாளுக்கு தகுந்த சிஷ்யாளா இருந்து அதை நாம பழகின்றோமான அந்த பழக்கமானது நம்ம குழந்தைகளுக்கு எதிரே பிரத்யட்சமாக நாம் நிதர்சன உதாரண புருஷாளா இருக்கிறதுனால நாமும் நம்முடைய வம்சமும் கூட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்னா ரட்சிச்சோம் ஆவோம். ரொம்ப அவசியம். அது இந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்கியில இந்த இடத்துல சொல்லலாம் போல தோணித்து. ஏன்னா சில பேர் கேட்கிறா, நாம் சத்விஷயங்களை கேட்கிறோம், நம்ம பசங்களுக்கு எல்லாம் யார் சத்விஷயம் சொல்லிக் கொடுப்பா, அவளுக்கெல்லாம் எவ்வளவோ டைவர்ஷன் இருக்கு அப்படின்னு. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மத்தவா வேண்டாம், நானே வேணும். சத் சங்கம் தான் முக்கியம். பகவத் சங்கத்தை விட சத் சங்கம் இருக்கு, அதுதான் உண்மையான பகவத் சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சத் சங்கம் என்பது நாமும் சத்துக்களா இருந்து குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்கிற சத் சங்கம் தான் ரொம்ப வசந்தது. நாம்னா பெரியவாள நம்ம மாட்டு குழந்தைகளுக்கு நாமே சத் சங்கத்தை உண்டாக்குறதுன்னா நாமே சத்தா இருக்கணும், நாம் குழந்தைகளுக்கு சங்கத்தை உண்டாக்கணும். நாம் யாரோவாவோ இருந்துட்டு எப்படியோ இருந்துட்டு ஐயோ நாம் தான் கெட்டு போயிட்டோம், நம்ம குழந்தைகளாவது நன்னா வரணும் அப்படின்னு நினைச்சு சாதிக்க முடியாது. எதை சாதிக்க முடியும்னா நாமும் சத்தா இருந்து குழந்தைகளையும் சத்தா வளர்க்கத்தான் முடியுமே அப்படியே நாம அசத்தா இருந்து குழந்தைகளை சத்தா வளர்க்க முடியாது. அதனாலே சத்சங்கத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்காக நாம் நல்லவாளோட சேரணும். பெரியவாழ்லாம் நம்ம இடத்துக்கு அக்கம் பக்கத்துல கிட்ட வரவாளா இருந்தான்னா அந்த பெரியவாளோட போய் அவளோட அவளுக்கு பிரணாமங்களை பண்ணி அவளுடைய நல்ல சம்பாஷணங்களை பண்ணி அவளுடைய ஸ்ரீசூக்திகளை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த திருமண்ணிட்டம் ஊஞ்ச பார்த்து அந்த வைஷ்ணவாளை பார்த்தா அவ நமக்கு சந்தோஷம். அவளிடத்திலே நாம் மரியாதை பண்ணணும், அவளிடத்திலே நாம் பரிமாறிக்கணும், அவளோட தான் பொழுது போக்கணும், அவளுடைய பேச்சை கேட்கணும் என்று இந்த பழக்கத்தை நாமும் பண்ணி குழந்தைகளுக்கும் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒருவேளை நம்மளை விட கூட குழந்தைகள் இன்னும் வசதியா இருப்பா. இன்னும் நம்மளை விட கூட இன்னும் குழந்தைகள் ஸ்ரீ வைஷ்ணவம்னா இன்னும் நல்ல புஷ்கலமா வசதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நான் தள்ளி தள்ளி இருந்துட்டு குழந்தைகளை இன்னும் தள்ளி தள்ளி வச்சுட்டு நாம மாத்திரம் போய் பழகின்னு வந்தா போறோம், நாம மாத்திரம் பெரிய வாழத்தை வச்சா போறோம், நாம மாத்திரம் சத்சங்கத்தை வச்சிருந்தா போறோம், குழந்தைகளுக்கு எல்லாம் வேண்டாம், அவள் எல்லாம் படிக்கிறா, அவளுக்கு எல்லாம் காரியம் இருக்கு, அவளுக்கு தூக்கம் இருக்கு, அவளுக்கு விளையாட்டு இருக்குன்னு அவளை தள்ளி வச்சோம்னா அவளுக்கு அந்த காலத்திலே செய்ய வேண்டியதை செய்யாம ஒதுக்கி வச்சதுனால அவளுக்கு பழக்கம் இல்லாம போறது. பழக்கம் இல்லாம போச்சுன்னா அப்புறம் பழக்கம் பிற்காலத்திலே வருவது என்பது அது ஏதோ லட்சத்திலே ஒரு குழந்தைக்கு வேணா ஒருமை ஒழிய. அதனால எப்படி நாமெல்லாம் பெரியவர்கள் எப்படி நம்ம பழக்கி வச்சு ஆச்சாரியால காட்டி கொடுத்து சத்விஷயங்களை காட்டி கொடுத்து ஆத்துல பெருமாளை காட்டி கொடுத்து எங்கு பார்த்தாலும் ஆத்துல திரும்பின பக்கம் எல்லாம் பகவத் தரிசனம் பண்ணும்படியாக சித்திரங்கள் எல்லாம் வச்சு அந்த சித்திரங்களை எல்லாம் காட்டும் போது நம்ம பெரியவா, நம்ம ஆச்சாரியால், நம்ம தெய்வம், நம்ம தாயார், நம்ம தேசிகன், நம்ம ராமானுஜன் அப்படின்னு பழக்கத்தை மனசுல சின்ன குழந்தையில எப்படி அந்த உடம்பு வளர வளர உடம்புல இருக்கிற மூளை வளர்ற மாதிரி மூளை எடை கூடுற மாதிரி இதயமானது எடை கூடுற மாதிரி அது கூடுற மூளை கூடச்சேவே எடை கூடச்சேவே அது ராமானுஜரையும் தேசிகனையும் பெருமாளையும் தாயாரையும்
அது அந்த அந்த எடையோட கூட வளர்ந்துரும் அந்த மூளையில. அந்த பகவத் பக்தியும் ராமானுஜ பக்தியும் தேசிக பக்தியும். அதான் இங்க தேசிகம் சாதிச்சும் அளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கு. நாம் அளவந்தாருக்கு தாசபூதர்களாக இருக்கும் பட்சத்துல நமக்கு தப்பு வழியிலே போகவே வராது, தப்பு வழி போகவே நேராது, நாம் போக மாட்டோம்னு தேசிகம். ஆனா இப்படி அந்த பெரியவாள் நமக்கு செஞ்சு கொடுத்ததான பெரிய உபகாரங்களிலே சுவாமி தேசியம் செஞ்சு கொடுத்த உபகாரம் போலே கொஞ்சத்துல ஆகாது மற்றவாள் செஞ்சு கொடுத்த உபகாரம். அதுல நாம் போன வாரம் பேசின விஷயம், அது எப்ப ராமானுஜரிடத்திலே தேசிகன் எப்படி ஆசைப்பட்டு எவ்வளவு பக்தி பண்ணினார் என்றதை பேசினோம். அது அபாரமான சமுத்திரம் போலே. இந்த விஷயம் ரொம்ப விசாரமான விஷயம். ஆனா இருந்தாலும் சுருக்கமா தான் சொல்லணும். எப்படின்னா, பெருமாளை ஆசைப்பட்டவாள் ரொம்ப பேர் உண்டு. எத்தனை பேர் பெருமாளை எவ்வளவு ஆசைப்பட்டாலும் சாட்சாத் லட்சுமியான பெரிய விராட்டியார் பெருமாள் ஆசைப்படுறா போலே இன்னொருத்தராலே ஆசைப்பட முடியாது. அந்த ஈஸ்வர தத்துவத்தை, அந்த ஈஸ்வரி தத்துவம் ஆசைப்படுறா போலே அவ்வளவு பிரேமத்தை கொட்டி அந்த பெருமாளை ஸ்வரூபத்தினாலும் குணத்தினாலும் அப்படியே நெருக்கின்னு நிக்கிறா போலே இன்னொருத்தராலும் முடியாது. ஆனா அத்தனை ஆசையும் பெரிய விராட்டியார் எவ்வளவு ஆசைப்படுவாரோ அதே மாதிரி அத்தனை ஆசையும் பட்டவர்கள் உண்டுன்னு சொல்லுவா கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகள். ஒவ்வொரு கோபிகையும் பெருமாளை எப்படி ஆசைப்பட்டா, அது தாயார் எப்படி லட்சுமி தேவி எப்படி தாயார் ஆசைப்படுவாளோ அதுபோல ஒவ்வொரு கோபிகையும் பெருமாள் ஆசைப்பட்டான்னு சொல்லி அப்படி பகவத் பக்தியோட இருந்தா. அந்த உத்தவர் சொல்லும் போது எப்பேற்பட்ட அந்த கோபிகைகள் பாத தூளிப்பட்டதான பிருந்தாவனத்திலே அவர்கள் மிதிச்ச மண்ணு எடுத்து நான் தலையிலே சேர்த்துக்கணும் என்று ஆசைப்பட்டார். அப்படி ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லும் போது உத்தவர் அந்த கோபிகைகள் மிதிச்ச மண் இருக்கு, அந்த மண்ணு எடுத்து நான் தலையிலே சேர்த்துக்கணும். உத்தவர் மாதிரியான கிருஷ்ண பக்தர் கிடையாதுன்னு சொல்லும் அளவுக்கு இருந்தார் உத்தவர். அப்பேற்பட்டவர் கூட அந்த கோபிகைகளுடையதான திருவடி மண் இருக்கு, அந்த மண்ணை நான் எதிர்த்து தலையில சேர்த்துக்கணும் என்பதா அப்படி அவ்வளவு விசேஷமா சொல்லுவா கோபிகைகளை. அந்த மாதிரியான கோபிகைகள், அந்த கோபிகைகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கோபிகையை ஆக்கினா அந்த கோபிகை எவ்வளவு கண்ணனிடத்துல ஆசைப்பட்டுருவான்னு பாவம் தான் பண்ணிக்க முடியும், வாஸ்தவமா சொல்ல முடியாது. அத்தனை கோபிகைகளும் சேர்ந்து ஒரு கண்ணன் ஆசைப்படுவதற்கு ஒரு கோபிகையா மாறி போனா எப்படி. இங்க பக்கத்துல திருவிடந்தைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, ஆச்சரியமான க்ஷேத்திரம். ஆழ்வார் மங்களாசாதனம் கலியன் திவளமன்மதி போல்னு பதிகத்திலே மங்களாசாதனம் பண்றார். அந்த ஊர்ல சொல்லுவா, அந்த ஊர்ல காலவர்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷிக்கு 360 பெண் குழந்தைகள் பிறந்தா, எல்லாருமே லட்சுமி அம்சமா பிறந்தா. 360 பெண்களுக்கு நான் எப்படி வரம் தேட போறேன்னு பார்த்தார். அவ பெருமாள் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தார். 360 பெண்களையும் சேர்த்து ஒரே பெண்ணாக்கி கல்யாணம் பண்ணிட்டார் என்று சொல்லுவார். அதுபோல அத்தனை கோபிகைகளையும் சேர்த்து திருநெல்லூர்லயே நித்திய கல்யாண பெருமாள் ரொம்ப கல்யாண பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் விசேஷமான ஸ்தலம். இங்கே மெட்ராஸ் பக்கத்திலேயே இருக்கு, மகாபலிபுரத்துக்கு முன்னாடி. ரொம்ப விசேஷமா கல்யாண் மங்களாசாசனம் பண்றா. ரொம்ப உருக்கமான அருமையான பாசுரம். அங்க எப்படி அந்த 360 பெண்ணையும் சேர்த்து ஒரு பெண்ணாக்கினார் என்று சொல்லுவாளோ அதுபோல அத்தனை கோபிகைகளும் 5 லட்சம் குடியிலே இருந்த அத்தனை கோபிகைகளையும் ஒரு பெண்ணாக்கி அந்த ஒரு கோபிகை கண்ணனை எவ்வளவு ஆசைப்படுவாளோ என்று பார்த்தால் அது வாக்குக்கு எட்டாவதுதான அவ்வளவு பிரேமமா இருக்கும். அந்த கோபிகையெல்லாம் விட நம்மாழ்வார் கண்ணன் ஆசைப்பட்டார்னு சொல்லுவா. அதான் ரிஷிம் ஜுழாமே கிருஷ்ண கிருஷ்ணாதத்வமி போதித்தம்னா கண்ணனை விதவிதமா ஆசைப்பட்டவா உண்டு. கண்ணனை நாயகனா ஆசைப்பட்டவா, பெருமாளா ஆசைப்பட்டவா, தலைவனா ஆசைப்பட்டவா, சுவாமியா ஆசைப்பட்டவா, இப்ப குழந்தையா ஆசைப்பட்டவா, இது பலவிதமா ஆசைப்பட்டவா உண்டு. அத்தனை யசோதை என்ன, பீஷ்மாச்சாரியர் என்ன, திரௌபதி என்ன, உத்தவர் என்ன, அக்ரூரர் என்ன, இந்த மாதிரி எத்தனையோ பேர் கிருஷ்ணன் ஆசைப்பட்டவாளுடைய அத்தனை ஆசையும் திரட்டி வச்சு ஒரு உருவம்னு சொன்னா அது ஷடகோபமுனியத்தான் சொல்லணும், நம்மாழ்வாரத்தான் சொல்லணும், நம் பராங்குஷ நாயகியத்தான் சொல்லணும்னு சொல்லுவா. அப்படி பெருமாள் ஆசைப்பட்டவாள்ல தாயாரையும் விஞ்சி நிக்க கூடியவர்னு சொல்லணுமாம் நம்மாழ்வார். அப்படி நம்மாழ்வார் எதுக்கா இதை சொல்றேன்னா, இப்படி பெருமாள் ஆசைப்பட்டவா உண்டு. ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவா. ராமன் ஆசைப்பட்டவாள்ல வால்மீகி போலே ஆசைப்பட்டவா கிடையாது. வால்மீகி பக்தி பண்ணா போலே முடியாது, ஆஞ்சநேயர் பக்தி பண்ணா போலே முடியாது என்று ராமன் என்ன, கிருஷ்ணன் என்ன, பெருமாள் என்ன, இப்படி ஆசைப்படுறவாளெல்லாம் காட்டிலும் ஒரு விஷயம் ரொம்ப
ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ ராமானுஜர் ஆசைப்பட்டவாள் தேசிகன் ஆசைப்பட்டா போலே ஒருத்தர் ஆசைப்பட முடியாது. அது தேசிகன் ராமானுஜத்திலே அவ்வளவு பக்தி, அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு ஆசை. அப்படியே நமக்கு ராமானுஜர் தான் நமக்கு ஆத்மஸ்வரூபமேன்னு சொல்லலாம் அளவுக்கு ராமானுஜர் இடத்துல பெருமாள் தானே நமக்கு பரமாத்மஸ்வரூபம். அவரை காட்டிலும் ராமானுஜரான, ஆமாம் அவரை காட்டிலும் தான் ராமானுஜர் நமக்கு அவ்வளவு இஷ்டமா இருக்கார், அவ்வளவு வசதியா இருக்கார், அவ்வளவு நமக்கு சுவாமியா இருக்காரு, அவ்வளவு க்ஷேமங்களை பண்ணி வச்சிருக்காரு. அனுகல்பூதம் உதவித்ததம் உததாமஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்தன ஊஷதம் சரணம் யதீந்திர சரணம் பிரணீமயே. ராஜரத்திலே சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரரை அனுபவிச்ச மாதிரியாக ஒரு ஆச்சாரியரை இன்னொருத்தரை அனுபவிச்சு காட்ட முடியாது. பாஷ்யக்காரரை அனுபவிச்ச பக்தி பாஷ்யக்காரிடத்திலே விசுவாசமாயிருந்த மகான்கள் என்று அப்படியே தன்னுடைய பிராணநாசனா சாட்சாத் பிராணனாவே நினைச்சுண்டு பாவிச்சுண்டு பக்தி பண்ணவாள் எத்தனையோ வைஷ்ணவாள் உண்டு. பாஷ்யக்கார் சமகாலத்திலையும் உண்டு, பாஷ்யக்காருக்கு பின்னாடி இருந்த மகான்களும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரும் பாஷ்யக்காரிடத்திலே பக்தி பண்ணுவதிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவாள் இல்ல, குறைஞ்சவாள் கிடையாது. ஆனா எப்படி கோபிகைகளை சொல்லும் போது எல்லா கோபிகைகளும் சேர்ந்து ஒரு கோபிகையாய், அந்த கோபியை அப்படி அந்த கோபிகை போல எல்லா கிருஷ்ண பக்தர்களும் சேர்ந்து ஒரு உருவமாயிருந்தால் அந்த ஒரு உருவம் நம்ம சொல்லலாமோ, அதுபோல எல்லா ராமானுஜ பக்தர்களும் சேர்ந்து அத்தனை ஒரு உருவமாய் அந்த ஒரு உருவம் யாரா இருக்கும்னா சுவாமி தேசிகனா தான் இருக்கணும். அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ஆசை, அவ்வளவு ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். எதிராளி சப்ததி ரொம்ப வசத்தியானது. அது ராமானுஜ பக்திக்கு ஒரு லட்சணம்னு சொன்னா அந்த எதிராஜ சப்தத்தையே தான் சொல்லணும். போன வாரம் சொன்னேன், சுவாமி தேசிகன் எப்படி எதிராஜ சப்தத்தையே நம்ம பாஷ்யக்காரரை எவ்வளவு எவ்வளவு விசுவாசத்தோட என்னவெல்லாம் அனுபவிக்கிறார் அப்படின்றதுல கொஞ்சமாவது சொல்லணும். அப்பதான் தேசிகனும் நம் ராமானுஜனும் என்ற விஷயத்துக்கு கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கும் அப்படின்னு. ஏதாவது சில விஷயங்கள் மாத்திரம் சொல்றேன், எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. 74 ஸ்லோகங்களினாலே சுவாமி ஆசைப்பட்டது கொஞ்சம் நெஞ்சம்னு இல்ல. இந்த பிரபஞ்சத்திலே எதெல்லாம் வசத்தின்னு எப்படி லட்சக்கணக்கான வாழ் எந்தெந்த விஷயத்திலும் ஆசைப்படுவாளோ அத்தனை வசத்தி விஷயத்தை காட்டிலும் வசத்தி ராமானுஜன் தான். இந்த பிரபஞ்சத்திலே எது வசந்ததுன்னு சொல்லலாம், அமிர்தம் வசந்ததுன்னு சொல்லுவேளா, இல்ல எல்லாத்தையும் கொடுக்கற காமதேனும் வசந்ததுன்னு சொல்லுவேளா, இல்ல நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி வசந்ததுன்னு சொல்லலாமா, இல்லன்னா எங்க விதவர்கள்லாம் கூட ஓடி ஓடி போய் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்பாளே அந்த லட்சம்னு சொல்லலாமா, இந்த பூமண்டலத்துக்கு விஷத்தை கொடுத்து எல்லாத்தையும் கூடியது அந்த சூரிய சந்தானம்னு சொல்லலாமா, இல்ல ராத்திரி வேளையிலே எப்படி ஒரு அழக கொட்டின்றதோ எல்லா கிரகங்களும் தன்னை மறந்து போய் எல்லா ஓஷதிகளும் தனக்கு சக்தியை சேர்த்துக்க கூடியதான சந்திரன்னு சொல்லலாமா, இந்த சமுத்திரம்னு சொல்லலாமா, இன்னும் என்னென்ன பிரபஞ்சத்திலே உண்டோ நட்சத்திரங்கள்னு சொல்லலாமா, இல்ல அக்னிதேவன்னு சொல்லலாமா. பிரபஞ்சத்திலே இருக்கிற எந்த வசந்த விஷயத்தை காட்டிலும் நம்ம பாஷ்யக்காரர் அதே விஷயத்தை காட்டிலும் அப்படியே வசதியா இருக்காரு அப்படின்னு. எத்தனை வைத்திய விசேஷங்கள் இருக்கு, எத்தனை விஷக்கடி தீர்க்கக்கூடிய ஓஷதிகள் எல்லாம் இருக்கு, எல்லாத்த காட்டிலும் வசந்தவர் நம்ம பாஷ்யக்காரர் தான். அந்த எதுக்காக இவ்வளவு சொல்றாருன்னா அவ்வளவு தூரம் பாஷ்யக்காரரை மாத்திரம் ஆசைப்பட்டு பாஷ்யக்காரரிடத்திலேயே பக்தி பண்ணதுனாலே சுவாமி தேசிகன் தன்னுடைய வாழ்நாளிலே பரிபூர்ணமா இருந்தார். எத்தாலும் என்னாலும் குறைவில்லாமே பரிபூர்ணமா இருந்தார். சுவாமி தேசிகன் என்ன சொல்லுவோம், சுவாமி தேசிகன மகாகவின்னு சொல்லுவோம், வசந்த தார்க்கிகன்னு சொல்லுவோம், கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி. இத்தனை நல்ல கல்யாண குணங்களும் நிறைஞ்சு இருந்த அதனாலே கல்யாண குணசாலின்னு சொல்லுவோம். இந்த பெருமாளாலே தேசிகனுக்கு வேதாந்த குரு வேதாந்தாச்சாரியர். வேதாந்தத்துக்கு இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே ஒரு ஆச்சாரியன் உண்டுன்னு சொன்னா என்ன போல எனக்கு அடுத்த ஸ்தானம் சுவாமி நிகமாந்த தேசிகனுக்குத்தான், வெங்கடநாதனுக்குத்தான் தனக்கு இருந்த பட்டத்தை சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தாரோ இல்லையோ அப்படி ஒரு வேதாந்த தேசிகன் என்று சொல்லும்படியான இவ்வளவு பட்டம். கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லுவா, வேதாந்த தேசிகன்னு சொல்லுவா, சர்வதந்திர சுதந்திரன்னு சொன்னா தாயார். எல்லா பெருமையும் யாரால வந்ததுன்னா எல்லாம் பாஷ்யக்காரருடைய பக்தி அவரிடத்திலே ஈடுபட்டதுனாலே தான் வந்தது. அவருடைய ஸ்ரீசூக்தியை சேவிச்சு வந்த தெளிவுனாலே வந்தது, அவர் அனுகிரகிச்சதுனாலே வந்தது. எப்படி இருட்டெல்லாம் போனால்தான் வெளிச்சம் வருமோ சூரியனால,
அதுல சூரியனாலே எப்படி இருட்டெல்லாம் போய் ஒரு வெளிச்சம் வருது, அது போலே பாஷ்யக்காரராலே வந்ததான பெருமை, அவராலே வந்த புகழ், அவராலே வந்த பெருமை எல்லாம். அதனால அந்த பாஷ்யக்காரரை நான் எனவென்று கொண்டாடுவேன். அந்த கொண்டாடுவதற்கு தன்னை மறந்து போய் சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்திலே இவர் சந்திரனோட வசந்தவராச்சே, சூரியனோட வசந்தவராச்சே, திருப்பார்கடலோட வசந்தவராச்சே, பெருமாளோட வசந்தவராச்சே. கல்பக விருட்சம் எங்க பாஷ்யக்காரருக்கு ஈடாகுமா? காமதேனு ஈடாகுமா? சிந்தாமணி ஈடாகுமா? இல்ல நவரத்தனங்கள் தான் ஈடாகுமா? என்ன முத்துக்கள் ஈடாகுமா? ஒவ்வொன்னுத்தையும் நினைச்சு பாக்குறாரு. எதை காட்டிலும் எங்க பாஷ்யக்காரர் வசந்தவரா இருக்காரு. ஒரு ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அது இல்லாம அக்குபஞ்சர்னு போவோம் வைத்தியத்துக்கு. அக்குபஞ்சர் இஸ் ஆல்சோ எ மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இல்லையா? அது அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவா. அக்குபஞ்சர்னா என்ன? அக்குபஞ்சர்னா ஏதோ நரம்ப அப்படி அந்த ஊசியால குத்துவா. ஊசியால குத்தின உடனே அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கேட்டா அக்குபஞ்சர்னால குடிக்கிறவன் கூட அந்த அக்குபஞ்சர் சரியா பண்ணிட்டான்னு குடிக்கிற பழக்கம் போயிடும். சிகரெட் பிடிக்கிறவாளுக்கு அது கூட மறந்து போயிடும். இது மாதிரி இன்னும் சில தூக்கம் வராத வாழ்க்கை நல்லா தூக்கம் வர்றதுக்கு கூட அக்குபஞ்சர் எல்லாம் உண்டு. இப்போ உடம்புல இருக்கிற எல்லா வியாதிக்கும் பிபி குறையணுமா, பிபி குறையறது கூட அது கூட அக்குபஞ்சர் எல்லாம் உண்டு. அதனால சக்கரை குறையணுமா, அதுக்கும் அக்குபஞ்சர் உண்டு. என்ன கிரானிக் டிசீஸ் எது இருந்தாலும் அது அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்ல. அக்குபஞ்சர்னா அந்த நரம்புல ஓட்ட போடுறது இல்லையா? அது மாதிரி. அது போல இன்னும் ஸ்திரீ சுகங்களுக்கு அந்த மாதிரியான சம்போக சங்காரங்களுக்கு எல்லாம் அது கூட அக்குபஞ்சர் எல்லாம் உண்டு. அப்படியே தன்னை அப்படியே மறந்து போய் மயக்கம் அடிக்கணுமா, அது கூட அக்குபஞ்சர் உண்டு. ஒரு ஆளை மயக்கப்படுத்தணும்னா அது கூட அக்குபஞ்சர் உண்டு. இப்படி எல்லாம் இந்த அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்ட போடுறதுன்னு சொன்னான் தேசியம் சாதிக்கிற. அது ஸ்ரீபாஷிகாருடைய ஸ்ரீசூக்தி சூப்பரா ஓட்ட போடும். அது என்ன ஓட்ட போடும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் அது. நிராபாதா போதாயின பணிதி நிஷ்யந்த சுபகா விசுத்தோபன்யாதவ்யதி விதுர சாரீரகனயா அகுண்டைः கல்பந்தே யதிபதி நிபந்தானி ஜமுகைः அனித்ராண பிரஜா ரசதம நிவேதாய சுதியாம் அனித்ராண பிரஜா ரசதம நிவேதாய சுதியாம். இந்த தமனி வேதனம்னு பேரு. அக்குபஞ்சருக்கு சம்ஸ்கிருதத்துல தமனி வேதனம் இருக்கு. அது தமனின்னா நாடி, வேதனம்னா ஓட்ட போடுறது. எங்க பாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்தி இருக்க அக்குபஞ்சர் வேலையை பண்ணணும்னாரு. என்ன அக்குபஞ்சரை பண்ணணும்னா, அக்குபஞ்சர்ன்றது நான் சொல்ற மாதிரி ஏதோ உடம்பு வலி, தலைவலி, பிபி, ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கட்டும். அந்த அக்குபஞ்சரை பத்தி சொல்லலைங்க. எந்த அக்குபஞ்சர்லயாவது பகவத் பக்தி வரும்படியா ஒரு அக்குபஞ்சர் உண்டான்னு. பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை தோறும் வேற எல்லா விஷயங்களையும் மறக்கணும்னு, வேற விஷயங்களெல்லாம் மறக்கிறதுக்கு அக்குபஞ்சர்னு அது உண்டோ இல்லையோ. குடிக்கிறத மறக்கிறது, அப்புறம் கெட்ட பழக்கங்களை மறக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் இல்லையா. இதுவும் கேட்டான்னா பொட்டன்சியை இம்பார்ட்டன்ட் ஆக்குறது கூட அக்குபஞ்சர் உண்டுங்கிற. இது மாதிரியான சில அக்குபஞ்சர் எல்லாம் உண்டு. லோகத்தெல்லாம் மறந்து போய் பெருமாளை மாத்திரம் நினைச்சுக்கிறதுக்குன்னு ஒரு அக்குபஞ்சர் உண்டோன்னு அது உண்டு சுவாமி. அது பாஷ்யகாட்சி சுக்கியினாலே உண்டு. அனித்ராண பிரஜா ரசதமணி வேதாய சுதியாம், ரசதமணி வேதாய சுதியாம். நல்லவாளுக்குன்னு ஒரு அக்குபஞ்சர் வச்சிருக்காரு பாஷ்யக்காரர். அந்த அக்குபஞ்சர் என்ன பண்ணும்னா, அது ஆச்சரியமா அது ஸ்ரீசூக்தி தான் அக்குபஞ்சர். அது படிச்சிருந்தா அது மூளையில எங்கேயோ ஒரு ஓட்டையை போட்டுரும். அந்த ஓட்டையை போட்டுருத்தோம்னா அதுக்கப்புறம் வேற விஷயமே பிடிக்காது, பெருமாளைத்தான் பிடிக்கும். அதுவும் என்ன பெருமாளை பிடிக்கிறதுமா கைங்கரிய ரசதமணி. அப்படி மேல மேல பெருமாளுக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசையை உண்டாக்குற ஒரு அக்குபஞ்சர் சுவாமி பாஷ்யகார ஸ்ரீசூக்தியினர். எதுக்காக சொன்னது, அது எப்படி உலகத்துல எதெல்லாம் நல்லதுன்னு ஜனங்கள் எப்படியோ தேடி பிடிச்சு அலைஞ்சி எதையோ பண்ணிக்கிறாளோ அத்தனை நல்லதையும் ஆச்சரியமாக நல்ல விஷயமாக பகவத் விஷயத்திலே மோட்ச மார்க்கத்திலே செஞ்சு கொடுக்கக்கூடியது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியா இருக்கும் என்று. அதனால பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியிலே சுவாமிக்கு அவ்வளவு வியாமோகம். போனாலுமே சொன்னேன், அது எதிராஜ சப்தத்திலே பாஷ்யக்காரருடைய திருமேனியை ரொம்ப ரசிச்சு சொல்றார். திருநாமத்தை ரொம்ப, அவருடைய அவதார வைபவத்தை ரொம்ப வசதியா சொல்றார். இப்படி பல விஷயங்கள் அவர் சரித்திரம் ரொம்ப வசதியா சொல்றாரு. எல்லாம் வசதி தான். பாஷ்யக்கார் திருநாமம் ரொம்ப வசந்தது, அதுவே போறோம். ராமானுஜன் என்று சொல்லுங்களேன், ராமானுஜன் சொல்லுங்களேன், இது சொல்லிட்டு இருந்தா போருமே.
எல்லா நன்மையும் உண்டாச்சு என்று அங்க திருவரங்கத்தவனா ராமானுஜ சாதிக்கிறார். திருநாமம் ரொம்ப விசேஷம்னா பாஷ்யக்காரருக்கு. அதுவே திருமேனி, திருமேனி அப்படியே ஆச்சரியமா உபவீதினம் உத்வந்தம் திரகத் புண்ணியபலம் திருதண்டகத்தம்னு சேவிக்கிறோமே, அந்த திருமேனியை சேவிச்சுருந்தாலே அந்த திருமேனியும் ரொம்ப விசேஷம். அது சேவிக்கிறதே போறோம், வேற புருஷார்த்தம் வேண்டாம், அதுவே நம்மள நன்னா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். பாஷ்யக்காரருடைய சரித்திரங்கள்லாம் ரொம்ப வசதி. ஒவ்வொரு சரித்திரத்திலையும் அந்த பாஷ்யக்காரரோட அந்த பகவத் பக்தியும் சம்பிரதாயத்துக்கு அவர் பட்டப்பாடும் இதை நாம படிச்சாலே எப்படி தொண்டருடைய சரித்திரமா இருந்தா கூட அந்த சரித்திரத்திலே அவருக்கு சரித்திரம் சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட அது அந்த பெரியவாளுடைய சரித்திரத்தை நாம அப்படி வாசிச்சோம்னா நமக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வராது. எப்படி ராமாயணத்திலே சீதாபாரத வாசிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வராதுன்னு ராமாயணத்துல சொல்லுவாளோ, அது போல தொண்டருடைய ஆழ்வார் சரித்திரத்துல அவர் அந்த தேவதேவி பின்னாடி கொஞ்சம் சுத்தினார் அப்படின்னா அவருடைய சரித்திரத்தை ஆழ்வார் சரித்திரத்தை வாசிச்சோம்னா நமக்கு அந்த மாதிரியான கட்ட வழக்கங்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லலாம் போல. அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லாம பாஷ்யக்காரருடையதான பரிசுத்தமான சரித்திரத்தை நாம வாசிச்சோம்னா நமக்குமே பரிசுத்தமான சரித்திரமா இருக்கும். அதனால அந்த சரித்திரமே ரொம்ப வசதி பாஷ்யக்காருக்கு. அப்படி திருநாம வசதி, அவதார விசேஷம் வசதி. பாஷ்யக்காரர் என்ன அவதாரம்னு விசாரிச்சா பெரியவாள் இவ்வளவு வசதியா இருக்காரு, இவ்வளவு வசதியா இருக்கிறவர் என்ன அவதாரமா இருப்பார், யாருடைய அவதாரமா இருப்பார்? ஒருவேளை பெருமாளாவே இருப்பாரோ, இல்ல ஆதிசேஷனாவே இருப்பாரோ? என்ன ஆதிசேஷன் பெருமாளுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்றவர், ஆதிசேஷன் கலியுகத்திலே பிறக்க சொல்லியிருக்கா, அதனாலே இவராத்தான் இருக்கும் என்றெல்லாம் புராணத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவா. சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பாஷ்யக்காரர்னா யாராக இருப்பார்னா பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பதிரக்ஷணே யதீந்திர அமிர்த பிரதிபன்னயன்வயத்வைஹே பஞ்சபிராயுதைர முராரே. பெருமாளுக்கு 5 திவ்யாயுதங்கள் உண்டு. ஒன்னொன்னும் ரொம்ப ரொம்ப வசதியான திவ்யாயுதம். அது ஒவ்வொரு ஆயுதமுமே நம்மள பலவிதமா காப்பாத்தும்னு சொல்லுவா. அதுக்காக பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு கூட இருக்கு. ஸ்புரத் சஹசிராசிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யே. அது சொல்லச்சு அந்த 5 ஸ்லோகத்தையும் சொல்லிச்சு. இமம் ஹரே பஞ்சமஹாயுதானாம் சமம் படேத்யோ அனுஜம் பிரபாதே நமஸ்து துக்கானி பயானி சத்ய பாபானி தந்தி வனே வனே சத்ரு ஜலாக்னி மத்திய. காட்டுலயோ யுத்தத்திலயோ ஜலத்திலயோ நெருப்புலயோ எங்க சத்ருக்கள் மத்தியத்திலயோ எங்க இருந்தாலும் இந்த 5 ஆயுதங்கள் நம்மள நிச்சயமா காப்பாத்தும். இந்த 5 ஆயுதங்களத்தை இந்த ஸ்தோத்திரங்களை யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு ஒரு பயமும் இல்லைன்னு இந்த ஸ்தோத்திரம் விசேஷமா சொல்றது. சுவாமி தரிக்கிற 5 ஆயுதங்களும் சேர்ந்து ஒரு மூர்த்தி எங்க பாஷ்யக்காரர். தனித்தனியா ஒரு சக்கரத்தாழ்வார் மற்றும் காப்பாற்றக்கூடிய பெருமை உண்டே, அதை போல சக்கரத்தாழ்வார், சங்காழ்வார், கௌமோதிகி, கட்கம் என்கிறதான ஆயுதமாக்கும், சார்கம் என்கிற வில்லாக்கும் எல்லாம் ஒன்னும் எப்படி பெருமாளுக்கு ஆசிரித ரட்சணத்திலே கூட சகாயம் பண்ணுமோ அந்த 5 ஆயுதங்களும் சேர்ந்து 5 பஞ்சாயுதமான திவ்ய ஆழ்வார் சேர்ந்து ஒரு பாஷ்யக்காரர் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு எப்படி ராமானுஜனுத்தந்தாதியில சொல்லச்சு பாஷ்யக்காரர் ஆதிசேஷனுடைய அவதாரமா காட்டலங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல வேண்டாம். காட்டல பாஷ்யக்காரரும் ராமானுஜனுத்தந்தாதிய திருச்செவி சாத்தி உகந்து ஆமோதிச்சிருக்காருன்னு சரித்திரம் உண்டு. ராமானுஜனுத்தந்தாதிலே ஒரு பாசுரத்துல அடையாறு கமலத்து அலர்மகள் வந்தை ஆழி என்னும் படையுடன் ஆந்தரமும் படரு தண்டும் உன் சார்ந்த வில்லும் புடையாறு புரிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கு என்று இடையே ராமானுஜமுனி ஆயினா இந்நிலத்தே. ராமானுஜமுனி ஆயினா எது அப்படின்னா ஆழியும் சங்கும் எல்லாம், ஆழியும் சங்கும் வில்லும் தண்டும் எல்லாம் சேர்ந்து 5 ஆயுதங்கள் தான் பாஷ்யக்காரரான அவதாரம் ஆயிற்று என்று அங்க ராமானுஜரே திருச்செவி சாத்தின பிரகாரம் அதையே ஆமோதிச்சு சுவாமியும் இங்க பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பதிரக்ஷணே யதீந்திர அமிர்த பிரதிபன்னயன்வயத்வைஹே வருதே பஞ்சவிராயுதைரம் முராரே. பெருமாளுடையதான 5 திவ்யாயுதங்கள்லாம் ஒரு மூர்த்தியாய் அவதரிச்சதுனாலே இந்த அவதார மூர்த்திய தியானம் பண்றவாளுக்கு, சேவிக்கிறவாளுக்கு, இவா பக்தி பண்றவாளுக்கு என்னன்னா பிரபு அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர நம்முடைய எல்லா விதத்தையும் காப்பாற்றுகிறார் நம் பாஷ்யக்காரன்.
எல்லா விதத்தினாலும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோட் பண்ணி விதின் கோட்ஸ்ல பாக்கணும். எல்லா விதத்தினாலும் எப்படி எந்த பலன் பாஷ்யக்காரரிடத்துல நான் பக்தி பண்ணாலும் அந்த பலன் அத்தோட கைகூடி வரும். அதான் அங்க விசேஷம். அது தேசியன் இன்னொரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எதிராசப்த அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். அஜகத்ரிவர்க்கம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது நிறைய விசேஷமான பலஸ்ருதிகள்லாம் சாதிக்கிறார். அதுல சொல்லச்சே புருமான் நீழ்குளை ஆழி சங்கத்தோடு அப்படின்னு முதல் 10ஆம் பதிகம். அந்த பதிகத்துல கடைசியில முடிக்கச்சே என்ன சொன்னார்னா கல்வி வாயுமே அப்படின்னு. இது என்ன வாசிங்கோ நிறைய படிப்பு வரும் அப்படின்னாரு. அப்புறம் எந்த படிப்புன்னு அங்க ஆழ்வார் ஒன்னும் குறிப்பா சொல்லல. அது என்ன கம்ப்யூட்டரா இல்லன்னா இன்ஜினியரிங்கா இல்ல மெடிசனா இல்லன்னா வேதாந்த சாஸ்திரமான்னு சொல்லல. பொதுவா ஆழ்வார் நல்ல படிப்பு வரும் அப்படின்னு விட்டார். வியாக்கியானம் பண்ணிச்சு ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் நல்ல படிப்புன்னா அது பகவானை பத்தி படிச்சாதான் நல்ல படிப்பு. அதெல்லாம் மற்றதெல்லாம் குப்பை. அதனால ஆழ்வார் இந்த இடத்துல பகவத் பக்தி வரக்கூடியதான அந்த மாதிரியான நல்ல படிப்பு வரும்னு வியாக்கியானம் பண்ணா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவா. ஆனா அந்த பதிகத்தை பெரியவா இந்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார் என்ன சொல்லி கொடுத்தார், படிப்பு வரும்னு சொல்லியிருக்கார். அதனால என்ன படிப்பும் இந்த பதிகத்தை அனுசந்தானம் பண்ணா வரும். அது மாதிரி ஆழ்வார் நிறைய பலன்கள்லாம் சொல்றார். அது சொல்லச்சே அது இதுல 8ஆம் 10 முடிக்கச்சே எல்லாம் இப்ப நம்ம குழந்தை குட்டிகளோட நல்ல பசங்களா இருந்து எல்லாரும் எல்லாம் பக்தாளா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த 8ஆம் 10 நெடுமார்க்கடிங்க பதிகத்துல சொல்லச்சே வாய்க்கதமையேற்கு ஒய்தோர் ஊழி ஊழி மாகாயாம் பூக்கொள் மீன் 4 தோள் ஒன்னாழிக்கு என் நம்மான் நீக்கமில்லாடியார்தும் அடியாரடியார் அடியாரெங்கோக்கள் அவருக்கே குடிகளாட்சியும் நல்ல கோட்பாடே நல்ல கோட்பாட்டுலகங்கள் ஒன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகோச்சுடகோவன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களினர். நல்ல குழந்தைகளோடைய வாழ்ல நல்ல ஸ்ரீ வைஷ்ணவளா இருப்பா என்று பலஸ்ருதி சொல்றார். இந்த மாதிரி பொதுவான பலஸ்ருதி நல்ல பலஸ்ருதிகள்லாம் நிறைய சொல்வது உண்டு. அதுல இன்னொரு பதிகத்துல சொல்லச்சு உலகில் எந்த பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. நிறைய ஐஸ்வர்யத்தோட பெருமாளையும் பாகவதாலையும் ஆராதிக்க முடியாததால் நல்ல வாழ்வா பெரிய வாழ்வா இருக்கும் அப்படின்னு இந்த பதிகத்தை சொல்லுங்கோ என்று சொல்லுவார். இப்படி நம்மாழ்வார் பலஸ்ருதி என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரியான அத்தனை பலஸ்ருதியும் பாஷ்யகார் ஸ்ரீசுக்கில பலஸ்ருதி சொல்லல. எதுக்குமே பாஷ்யகாரர் பலஸ்ருதியே சொல்லல. 9 கிரந்தம் வாசிச்சிருக்காரு. 9 கிரந்தத்திலயும் பலஸ்ருதி கிடையாது. ஆனா அந்த 9 கிரந்தத்தையும் சுவாமி தேசிகன் அதை வாசிச்சு கிடைக்கிற பலன் என்னன்னு இந்த எதிராஜ சப்தத்திலே சாதிக்கிறார். அது சொல்லச்சு பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே ஜதீந்திர அனுகல்பூதமுரபித்வதம் சதாம் அஜத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் புருணீமகேனர் சலச்சித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதம். அப்படி முதல்ல நல்ல ஸ்டெடியான மைண்டு. அதுவும் சைடு விஷ்ணு பக்தியிலே ரொம்ப ஸ்டெடியான மைண்டு. அது அங்க 4 விஷயம் சொல்றா, அவ 4 விஷயம் சொல்றான்னு ஒருத்தர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அவ சொல்றது சத்தியமா இருக்குமோ, நாம எல்லாம் என்ன ஏதோ நம்ம பெரியவா சொல்லி கொடுத்தான்றதுனாலே நாம் விஷ்ணு பக்தாளா இருக்கோமோ அப்படின்னு பயப்படாம உண்மையான பக்தியோட நாம் நம்ம விஷ்ணு பக்தாளா இருக்கிறது நமக்கு எப்படி ஆத்மஸ்வரூபத்துக்கு தகுன்ற தெளிவோட இருப்பான்னு சலச்சித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதம் அப்பேற்பட்ட பாஷ்யக்காருடையதான அந்த திருவடிகளே விருத்தியானது என்ன பண்ணும்னா அது சொன்ன அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். திரிவர்க்கம்னா தர்மம் அர்த்தம் காமம் 3த்துக்கும் திரிவர்க்கம்னு பேர். அது தர்மமோ அர்த்தமோ காமமோ எதுவா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நாம் ஆசைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள்னு சொன்னா இது 3ல அடங்கும். அது இதுக்கு மேலே வசதியானது மோட்சம்ன்றது. அபவர்க்க வைபவம். மோட்சம்னா அபவர்க்கம். அது மோட்சம் கிடைக்கும். மோட்சம் ஆச்சரியமா கிடைக்கும். பாஷ்யகார ஸ்ரீ சூக்தியில ஈடுபட்டவாளுக்கு அதோட மோட்சம் தான் கிடைக்கும். மற்றபடி எல்லாம் ரிஷிகள் மாதிரி காஞ்ச சருக சாப்பிட்டு உடுத்திக்கிறதுக்கு துணி கூட வேண்டாம் கௌபீனமே போறோம்னு அப்படியே உடம்பு எலும்பு தோலுமா ரொம்ப சிரமப்பட்டு அலைஞ்சின்ற பாடுவான்னா அப்படிலாம் இல்ல. அஜாத் திரிவர்க்கம் இருக்கும். அவன் தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் ஒன்னும் குறையாம பரிபூர்ணமா இருந்து இங்க இருக்குச்சேவே நம்முடைய தர்மமும் பெருமாளுக்குன்னு வாழ தெரிஞ்சு நம்முடைய ஐஸ்வர்யமும் பெருமாளுக்குன்னு வாழ தெரிஞ்சு நம்ம காமங்களும் பெருமாளுக்குன்னு வாழ தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாமே பகவத் விஷயமாவே ஆக்கிண்டு இருக்கக்கூடியதான தர்மார்த்த காமங்களோட
பரிபூர்ண பகவத் அனுபவமான மோக்ஷானந்தத்தையும் தரக்கூடியது எதுன்னா அனுகல்பூத முரபிப்பதம் சதாம். பெருமாள் திருவடியை கூட இரண்டாம் பட்சமாக்கக்கூடியதான பாஷ்யக்காரர் திருவடிகள் தான். எல்லாம் பெருமாள் வசந்தவரா பாஷ்யக்காரர் வசந்தவரான்னு தேசிய நிலத்துல கேட்டா பட்டுன்னு சொல்லிடுவார். பாஷ்யக்காரர் மட்டும்தான் வசந்தவன். அவ்வளவு பிரேமம் பாஷ்யக்காரிடத்துல. அந்த பாஷ்யக்காருடைய எதனால சொல்றாரு அப்படின்னா, அந்த பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்தியிலே சின்ன வயசுலேருந்து அப்புள்ளாறு பழக்க வச்சதுனால பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்தியிலே பரிச்சயம் பண்ணி தான் வாழ்நாளெல்லாம் எல்லாத்தினாலும் பரிபூர்ணமாயிருந்து ஒரு குறைவும் இல்லாம, என்ன ஒரு குறைவும் இல்லாம, ஆத்துல ஒரு நயா பைசா கிடையாது ஒரு நாளும், ஆத்துல ஒரு பைசா வச்சுக்க மாட்டார், என்னைக்கா இருந்தாலும் ஒஞ்சவர்த்தி. இப்படி இருக்கிறவர் எப்படி தன்னை பரிபூர்ணமா இருந்தேன் அப்படின்னு ஏன் அப்படி பேசிக்கிறாருன்னா, பைசா இல்லன்றதுனாலே பட்டினியா இருந்தாருன்னு கிடையாது, பைசா இல்லன்றதுனாலே பட்டினியா இருந்தாருன்னு இல்ல, பைசா இல்லன்றதுனாலே பெரிய ராஜாக்கள்லாம் இவருக்கு பார்த்து கைகூப்பலன்னு இல்ல, பைசா இல்லங்கிறதுனாலே வித்வான்கள்லாம் இவரை பார்த்து ஐயோ ஏழையாச்சே இவர் அப்படின்னு சொல்லி பரிசாதம் பண்ணான்னு இல்ல. யாரா இருந்தாலும் ஆபால கோபாலம் யாரா இருந்தாலும் சரி மொத்த பேரும் ராஜாவில இருந்து சாமானியன் வரைக்கும் சுவாமி தேசிகனான்னு கைகூப்பும்படியா சுவாமி தேசிகன் சரித்திரத்துல உண்டு. சிங்கப்ப நாயகன் ஒரு ராஜா, அந்த ராஜா சுவாமியிடத்திலே திருவடியிலே விழுந்து பிரார்த்திச்சு எனக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணணும்னு கேட்டான்னு சொல்லி அதுக்கு உபதேசம் பண்ணனாக அதுக்குன்னு ஒரு சந்தேசம்னு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கிரந்தம் கூட எழுதி அவங்க இதை வாசிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி கொடுத்தாரு என்பதாக சொல்லுது உண்டு. அதுபோல ராஜாக்கள்லாம் வணங்கும்படியானது ஐஸ்வர்யத்தோட இருந்தார் சுவாமி. அதனால அந்த ஐஸ்வர்யம்னா ஆத்துல பைசா இருந்தா தான் ஐஸ்வர்யம்னு இல்ல, ராஜாக்கள்லாம் வணங்கும்படியான ஐஸ்வர்யத்தோட எப்படி ஐஸ்வர்யமான இருக்கிறவன் பரிபூர்ணமான திருப்தியான வாழ்வோட வாழ்வான அது மாதிரி சுவாமி தேசிகன் பரிபூர்ணமான திருப்தியோட வாழ்ந்து ஐஸ்வர்யம் கேட்கிறவாளுக்கு தான் ஐஸ்வர்யம் கொடுக்கும்படியானதான அவ்வளவு மந்திர சித்தியோட எழுந்தோடு இருந்தார். சொல்லுவா யோகாரம்பத்வரித மனதோ யுஷ்மதைகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயுந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிருஹாடம்பரா தம்புதேருவா தாரா நிதியாந்தியதிகமதிகம் வஞ்சிதானாம் வசூனாம். நல்ல காரியங்களுக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்டு தார்மீகமான வாழணும்னு ஆசைப்படுறவா யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு வேணாலும் தாயாருடைய அனுகிரகத்தினாலே கிடைக்குமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினாலே அனுகிரகம் பண்றார். இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணிதான் பிரம்மச்சாரிக்கு ஐஸ்வர்யம் தங்க மழையா கொட்டிட்டுன்னு சொல்றாளே, அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சுவாமி தேசிகனா எழுந்தருள் இருந்தாரே, அதுதான் தேசிகன் நீங்க சொல்றாரு. எந்த எனக்கு வந்த பெருமையா இருந்தாலும் சரி அந்த பெருமையெல்லாம் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை சேவிச்சு அந்த பெருமை தான் உண்டாரு, வேற ஒரு பெருமை கிடையாது எனக்கு. இவ்வளவு வித்வானா இருந்தேன், கவிதார்த்திக சிம்மமா இருந்தேன், வேதாந்தாச்சாரியரா இருந்தேன், இன்னும் சர்வதந்திர சுதந்திரா இருந்தேன், இந்த மாதிரியா சொல்லக்கூடியதான எந்த பெருமையா இருந்தாலும் அத்தனை பெருமையும் அது பாஷ்யக்காரருடையதான ஸ்ரீசூக்தியை நான் அனுசந்தானம் பண்ணி வந்ததுனால அந்த ஸ்ரீசூக்தியிலே அவ்வளவு மகிமை இருக்கு. அதான் தேசிகன் அனுபவிச்சு சாதிக்கிறார். அதனாலதான் பெரியவாள் அந்த காலத்திலே பாஷ்யத்தை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சேவிச்சுன்னு வந்தா போறோம், அதுவே நமக்கு எல்லா விதமான பெருமாள் மாதிரி நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆச்சரியமா கொடுத்துண்டு நம்ம அதை காப்பாத்துற மாதிரி இன்னொன்னு காப்பாத்தாது என்று சொல்லுவா. அதனால இங்க இத்ராஜ சப்தத்திலே மொத்தம் 70 ஸ்லோகம் 74 ஸ்லோகம் சாதிக்கிற இத்ராஜ சப்தத்தில. இத்ராஜ சப்தத்திலே ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப ஆச்சரியமான வசத்தியான அப்படியே பாஷ்யக்காரரிடத்திலே இவ்வளவு பக்தியோட இருந்து ஒரு ஆச்சாரியர் நமக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரவாடத்தை கொடுத்து நாமும் இந்த எதிராசக்தி அனுசந்தானம் பண்ணா நம் பாஷ்யக்கார தேசிகனுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணாரோ அத்தனை நமக்கும் பண்ணுவாரே என்று சொல்லும்படியானதான வசத்தியான ஸ்தோத்திரவாடம் இது. அதுல ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அது ரொம்ப வசதி, ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப வசதி. அவமருமதி சிந்து துரிதரைத ஜிஹ்வா துக்தபுல்யா கபுல்யா ஸ்ருதி நயனசனாபிஷோபதே லக்ஷ்மணோக்தி நரகமதன சேவா சுவாத நாடிந்தமான. இது அக்கு பிரஷரை பத்தி ஒரு ஸ்லோகம். இது தேசிகன் எல்லா வைத்தியத்தையும் அத்துப்படியா வச்சிருந்தாரு போல. இதே என்ன சுவாமி அக்கு பிரஷர்னா போன வாட்டி அது அக்கு பஞ்சர் ஸ்லோகத்தை சொன்னோம் இல்லையா, அக்கு பஞ்சர் ரத்தம் வேதாய சுதியாம் ரசம். அது என்ன ஏதோ ஒரு நம்ப அந்த ஊசியால குத்தி அது அகுண்டை கல்பந்தே நல்ல ஷார்ப்பான ஊசி,
ஷார்ப்பான ஊசியார் எப்படி அக்குபஞ்சர் பண்ணுவாளோ அது மாதிரி ஷார்ப்பா இது எங்கேயோ நமக்கு குத்தி விட்டு பகவானிடத்துல கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும்ன்றதான ஒரு புத்தியை உண்டாக்கும். அந்த மாதிரியானது அங்க ஸ்ரீசூக்தி அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரி தான். அக்கு பங்கர்னால பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வரும்படியா இருப்பு. அது மாதிரியான ஸ்ரீசூக்தின்னார். அங்க இங்க என்ன சொன்னார்னா அக்கு பிரஷர்னு ஒண்ணு உண்டு. அந்த அக்கு பிரஷரும் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறா. இப்ப முன்ன சொன்ன வியாதிகள்லாம் இருக்க அதுக்கு அக்கு பிரஷரும் பண்ணிக்கிறா. அது என்ன அக்கு பங்கர் அப்படின்னு பண்ணா அது பங்கர் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் அது ஓட்டான்னு போட்டா கொஞ்சம் வலிக்குதான் வலிக்கிறது. அதனால அக்கு பங்கரோட அக்கு பிரஷர் தான் வசதி அப்படின்னு அக்கு பிரஷர் டாக்டர் எல்லாம் என்ன பண்ணுவோம் அக்கு பங்கரா மட்டமா சொல்லுவோம். அது என்னத்துக்கு ஓட்ட போடுற வேலை அதெல்லாம் தப்பு அது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கிட்டோம் இங்க அக்கு பிரஷர் ஒண்ணு இருக்கு. இந்த அக்கு பிரஷர் எப்ப ஏற்பட்டதுன்னா நரகமதன சேவா சுவாதன சிங்கமானா. அக்கு பிரஷர்னா என்னன்னா அந்த நாடிய அமுக்கி அதுக்கு தகுந்த எந்த நாடிய அமுக்கினா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும் அப்படின்றது இந்த அக்கு பிரஷர்ன்றது. எல்லாம் நம்ம தேசத்துல இருந்ததுதான் போல இருக்கு. தேசிகனே இவங்க மென்ஷன் பண்ணிருக்காரு எதிராஜ சப்தத்தில. நம்ம தேசத்துல இருந்ததுதான் அப்படி போச்சு. இப்ப சைனா தான் இதுல எல்லாம் ரொம்ப கட்டிக்காரா அப்படின்னு சொல்றா. நம்ம ஊர்ல எத்தனை விஷயங்கள் எத்தனை போச்சு. அதுல இதுவும் வெளியில போயிட்டு இப்ப திருப்பி நம்ம ஊர்ல வந்திருக்கு. அது நாடிந்தமான நாடியை கலப்பி விடுறதுன்னு அர்த்தம். நரகமதன சேவா சுவாத நாடிந்தமான நரகமதன சேவா சுவாத நாடிந்தமான. நம்முடைய நரகத்தெல்லாம் அழிக்கக்கூடிய நரகநாதனையின் ஆயுள் கொண்டடையாத மானிட ஜாதியர்னு சொன்னார் பெரியாழ்வார். நம்முடைய நரகத்துக்கு இருந்த பாப்பங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டக்கூடிய பெருமாளிடத்துல போய் நாம் ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ண வேண்டாமோ? நரகத்தையே வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல போய் விழுந்து அதுக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னா எப்பவும் தயாரா இருக்கிற நமக்கு பகவானிடத்திலே போய் கைங்கரியம் பண்ணி நரகமே வேண்டாம் என்பதான ஒரு பெரிய உண்டாக்கி தரும்படியான இந்த ஒரு பாக்கியம் எத்தால கிடைக்கும்னா பாஷ்யகாரி ஸ்ரீசூக்திய வாசியம்னா அது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அது எப்படி ஒரு அக்கு பிரஷர்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல பிரஷர் பண்ணி விட்டா அது நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குமோ அது போல பகவத் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதான உணர்ச்சியே கலப்பி விடக்கூடிய அந்த கிளர்ச்சியை ஊட்டக்கூடியதான ஒரு அக்கு பிரஷராக்கும் சுவாமி தேசிகன் பாஷ்யகாரருடையதான ஸ்ரீசூக்திகள் அப்படின்னு. பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்தின்னா பாஷ்யகாரர் 9 கிரந்தம் சாதிச்சார். அந்த 9 கிரந்தத்துல 3 கிரந்தம் பிரம்மசூத்திர வியாக்கியானமே. அது ஸ்ரீபாஷ்யம்னும் தீபம் சாரம்னு சொல்லுவோம். அது 3மே பிரம்மசூத்திர வியாக்கியானமே. அது 3 முறை சாதிச்சிருக்கார் பிரம்மசூத்திர வியாக்கியானம். அது மற்றது 2 சின்னதா இருக்கும். ஸ்ரீபாஷ்யம் மாத்திரம் ரொம்ப விசாரமா இருக்கும். அதே போல கத்தியம் 3 சாதிச்சார். கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம்னு ஸ்ரீரங்க கத்தியம் இது வைகுண்ட கத்தியம்னு சிறிய கத்தியம் பெரிய கத்தியம்னு சொல்ற வழக்கம். 3 கத்தியம் சாதிச்சார். அது முதல்ல சாதிச்ச 3 பிரம்மசூத்திர வியாக்கியானம். அடுத்த கத்தியம் 3 ஆச்சு. இது ஒரு கீதா பாஷ்யம். கீதைக்கு அற்புதமான வியாக்கியானம் பண்ணினார். அது கீதா பாஷ்யம் சாதிச்சது ராமானுஜர் சாதிச்சது. ராமானுஜருக்கு தான் விசேஷம். ராமானுஜர் பாஷ்யம் தான் கண்ணனுடைய திருவுள்ளமாவே இருக்கக்கூடியது ராமானுஜ பாஷ்யம் தான். அதை நெருக்கமா பதம் பதமா விசாரிச்சு அதை ஸ்தாபிச்சு வச்சிருக்காரு சுவாமி தாத்பரிய சந்திரிகையில. தாத்பரிய சந்திரிகைய வச்சிருந்து தான் கீதைக்கு அர்த்தம் சொன்னாதான் அந்த 18 அத்தியாயத்துக்கும் பொருத்தமான வியாக்கியானமா இருக்கும். சில ஸ்லோகங்கள்லாம் சங்கராச்சாரிய வியாக்கியானம் ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு தோணும். ஏன்னா சங்கரர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துப்பார். அந்த ஸ்லோகத்துக்கு சாதாரண சம்ஸ்கிருத விவகாரத்துல இப்ப லௌகிகமா லோகத்திலே சம்ஸ்கிருதம் இருந்தது இல்லையா, லோகத்திலே நடையாடுகின்றதான சம்ஸ்கிருத விவகார பிரகாரம் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவார். அது நமக்கும் அப்படித்தான் விவகார சம்ஸ்கிருதம் தானே நமக்கும் பழக்கம். அதனால அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரிய சொல்றதுதான் ரொம்ப கரெக்ட் போல தோணும். ஆனா அதே சங்கராச்சாரியர் இன்னொரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணுச்சு. அந்த ஸ்லோகத்துக்கு இப்ப லோகத்துல இருக்கிற நடையாடுற சான்ஸ்கிரிட்ட வச்சு அப்படி அர்த்தம் சொல்லுவார். இப்படியே அர்த்தம் சொல்லிட்டு போனா என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா சில இடத்துல அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் விரோதமா இருக்கும்.
சங்கரா அங்க அப்படி சொன்னாரே இங்க இப்படி சொன்னாரே அப்படின்னு நம்ம பிரமிக்க வேண்டும்படியா இருக்கும். ஆனா பாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்துல என்ன விசேஷம்னா 18 அத்தியாயத்திலையும் கண்ணனுடைய திருவாக்குல இருக்கிற அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய உயிர் நாடி என்னன்னு பார்த்து அந்த 18 அத்தியாயத்துல இருக்கிற 18 அந்த 700 ஸ்லோகத்துக்கும் பொருத்தமாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பண்ணுவார். அதுதான் இங்க பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திக்கு என்ன ஏத்தம்னா அது மொத்த கிரந்தத்துக்கும் பொருந்தரா போன்றதான வியாக்கியானத்தை சாதிப்பார். அது சம்ஸ்கிருதமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உசத்தியான பாஷை. இதனாலன்னா அது எந்த பதத்தை எடுத்தாலும் அந்த பதத்துக்கு 2-3 அர்த்தம் வரா மாதிரியாக ட்விஸ்ட் பண்ண முடியும். அது சம்ஸ்கிருதம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு செழுமையான பாஷையா இருப்பதனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, அகர்மான்னு வரும். அது அகர்மா அப்படின்னா என்ன, கர்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? கர்மா இல்லைன்னா என்ன அப்படின்னா, கர்மா இல்லைன்னா கர்மா பண்ணாம இருக்கிறது, ஒரு கர்மாவும் இல்லாம இருக்கிறது அகர்மா அப்படின்னு வரும். அதே சமயம் அகர்மான்னா இப்ப நம்ம விசாரிக்கிறது கர்மாவை பத்தியும் ஞானத்தை பத்தியும் விசாரிக்கிறோம். அதனால அகர்மான்னு சொன்னா இது கர்மா இல்லை ஞானம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கூட வந்துருவாங்க. இப்போ அகர்மான சப்தத்துக்கு கர்மாவே கிடையாதுன்னு அர்த்தமா இல்ல ஞானம்னு அர்த்தமான்னு பார்த்தோம்னா, சாதாரணமா சொல்லச்சு அகர்மான சப்தத்துக்கு கர்மா இல்லைன்னு தான் அர்த்தம். அதுதான் சங்கராச்சார் பிடிச்சுப்பார். சாதாரண விவகாரத்துல கர்மா இல்லைன்னு வேலை இல்லாம இருக்கான்னு சும்மா இருக்கான்னு தானே அர்த்தம். அதனால கர்மான்றது என்ன, கர்மாவெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதான நிலைதான் அகர்மா அப்படின்னு சொல்லுவார். பாஷ்யக்காரர் என்ன சொல்லுவார்னா அது அர்த்தம் இல்ல. இங்க விசாரம் 18 அத்தியாயத்திலயும் பார்த்தோம்னா என்ன விசாரம்னா கர்ம ஞானம் பக்தி இப்படிதான் விசாரம் இங்க. அதனால இங்க எடுத்துட்ட விசாரத்துக்கு கர்மம் ஞானம் தான் விசாரம். அப்ப கர்மாவை பத்தி இல்லன்னு சொன்னதுனால கர்மா இல்லைன்னா ஞானம்னு அர்த்தம்னு சொல்லுவார். இது போல பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம் பூராவே அப்படிதான் இருக்கும். அதனால ஒரு ஸ்லோகத்துக்கு சாதாரணமாக நேர் அர்த்தமா பார்த்தோம்னா சங்கராச்சாரிய சொல்றது இன்னும் ரொம்ப சம்ஸ்கிருத விவகாரத்துக்கு பொதுவாக பொருத்தமா இருக்குமோன்னு தோணும். ஏன்னா அவரும் மகாஜானியாச்சு, அவர் என்ன தப்பா அர்த்தம் சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொன்னார். அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை மேலோட்டமா பார்த்தோம்னா என்ன அர்த்தம் வரும் அந்த அர்த்தம் சொல்லுவார். ஆனா பாஷ்யக்காரர் மாத்திரம் 18 அத்தியாயத்தையும் பொருத்தமாக கண்ணன் திருவுள்ளமாக இந்த இடத்துக்கு இந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம் பண்றான். சில பேருடைய பாஷை இருக்கு, அந்த பாஷையினுடைய பொதுவான அவ ஸ்டைலே ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டைல பிடிச்சிருந்து அந்த வழியில வியாக்கியானம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அது மாதிரி கண்ணனுடையதான அந்த வாக்சேலியினுடைய ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல பிடிச்சிருந்து பாஷைக்காரர் வியாக்கியானம் பண்ணுவார். ஆனா அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கான்ற அந்த அழகு எடுத்து காட்டணும்னு சொன்னா அது தேசிகம் தான் எடுத்து காட்டினான். தேசிகனாலதான் இன்னைக்கு கீதைய ரொம்ப அழகா சொல்லணும்னு தாற்பரிய சந்ததிகளே தேசிகம் காட்டினதான் சொல்லணும். வேதாந்தத்துக்கெல்லாம் சாரமா கண்ணன் கீதையை சொல்லிவிட்டார்னு கொண்டாடிக்கலாம். கீதைக்கு அற்புதமா பாஷ்யக்கார வியாக்கியானம் பண்ணிட்டாருன்னு கொண்டாடிக்கலாம். ஆனா அந்த கீதைக்கு பாஷ்யக்கார வியாக்கியானம் பண்ணது அற்புதம் தான், அத்தியுதம் தான். இந்த தேசிகன் மாத்திரம் அதை காட்டாம போயிருந்தால் அது பாஷ்யக்கார வியாக்கியானத்துக்குமே கூட அவ்வளவு கௌரவம் இருந்திருக்காது. ஆனா பாஷ்யக்கார வியாக்கியானம் கௌரவம் குறைஞ்சதுன்னு சொல்லல. அது எப்படி கீதை எப்படி ஆழமோ அது மாதிரி பாஷ்யக்கார வியாக்கியானமும் ஆழமா இருக்கு. அந்த ஆழத்தை அப்படி எடுத்து காட்டுறாரு பாருங்க. அதான் சிதஜலதிவத்பாதி தாத்பரிய ரத்னை லட்சியாட்சியை சிதஜலதிவத்பாதி தாத்பரிய ரத்னை தேசிகன் எதிராஜத்தில் சொல்லிட்டு என்னோட சாதிக்கிறார். பாஷ்யக்கார சூக்தி பார்த்தா அப்படிதான் தெரியும், நிலவட்டமா தெரியும். என்ன சமுத்திரம் மாதிரி இருக்கு உள்ள போனோமா. எத்தனை நல்ல விஷயங்கள், எத்தனை யோசிக்க எத்தனை விஷயங்கள், எத்தனை வாதங்களுக்கு பிரதிவாதங்களா இருக்கு. சாமான்யமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அனுதேனகி பிரத்யூடாகனு உபனிஷத் சொல்றது. அனுதேனகி பிரத்யூடாகன்னா என்ன, இவர் என்ன சொன்ன அனிருத்தம் அப்படின்னா மாயை. அது மாயை அப்படின்னு சொன்னா மாயை அப்படின்னு சொன்னா மாயை எது பொய் தான் மாயை, உலகம் மொத்தம் அப்படிதான் மாயை அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்படித்தானே சங்கராச்சாரிய சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடாது. அனிருத்தம்னா கர்மான்னு அர்த்தம். அது மாயினாலே உலகம் மூழ்கி கிடக்கிறதுன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா மாயினா என்னன்னு நிரூபிச்சுட்டுன்னா சொல்லணும். மாயினா அனிருத்த சப்தத்தினாலே மாயை சொன்னதுனாலே மாயை பொய்ன்னு சொல்றது. இந்த இடத்துல அனிருத்த சப்தத்துக்கு மாயின்னு அர்த்தமே கிடையாது. இங்க அனிருத்தமும் கர்மான்னு அர்த்தம். இங்க அனிருத்தம்னா கர்மா. இங்க அந்த கர்மா உலகம் பூரா கர்மாவிலே மூழ்கி கிடக்கிறது. அந்த கர்மா போனாதான் மோட்சம் இருக்கும். மாயை போனா மோட்சங்களுக்கு மாயை தான் பொய்யாச்சு. பொய்யானது எங்கேருந்து வருது, எங்கேருந்து போறது.
பொய் போய் வரும்னு சொல்றதும் போறதுன்னு சொல்றதும் ஒத்து வருமா? மெய் தான் வரும், மெய் தான் போகும். பொய் போய் வருமா? போய் போகுமா? பொய் வரும்னு சொல்றது ஒத்து வராது, பொய் போகணும்னு சொல்றது ஒத்து வராது. அதனால உபனிஷத்துகளுடைய மொத்த அர்த்தத்தையும் பார்த்து வியாக்கியானம் பண்ணணும். ஒரே ஒரு வரிய மாத்திரம் வச்சுன்னு வியாக்கியானம் பண்ணா தப்பாதான் போகும் அது. அதனால எப்போ ஒரு வரியே எல்லா அர்த்தத்தையும் சொல்லிடும்னு சொல்லி அந்த ஒரு வரியை வச்சுட்டு மத்தத்துக்கெல்லாம் தப்பர்த்தம் சொல்லக்கூடாது. மொத்த அர்த்தத்தையும் வச்சுட்டு ஒரு வரிக்கு அர்த்தம் சொல்லணும். அதான் பாஷ்யக்காரருடைய மெத்தடு. அதான் அந்த மாதிரியான அது அப்படி பாஷ்யக்கார சூக்தியில இப்போ நுழைஞ்சான்னா அது ஒரு வரியாத்தான் இருக்கும். பின்னாடி ஒரு சமுத்திரம் இருக்கும். எப்பேற்பட்ட சமுத்திரமா இருக்குன்றாரு. சிதஜலதிவத் பாதி தாத்பரிய ரத்னைஹி. சிதஜலதிவத் எப்படி க்ஷீராப்தி இருக்கு. அந்த க்ஷீராப்தி ஆனது ரொம்ப வசதி. அப்படியே ரத்னங்களா குவிஞ்சு கிடக்கிறது. அப்பேற்பட்ட ரத்னங்கள் குவிஞ்சு கிடக்கும்படியான சமுத்திரம் என்று சொல்லுவாங்க. அவ்வளவு ரத்னங்கள் குவிஞ்சு கிடக்கும்படியான அந்த சமுத்திரத்துல எல்லா ரத்னமும் உடனே எடுத்து வெளியில எடுத்துட முடியுறதா? ஏதோ சில ரத்னங்களை தான் எடுக்க முடியுது. மற்ற ரத்னங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த சமுத்திரமானது சில ரத்னங்களை மாத்திரம் காட்டி கொடுத்துட்டு மற்ற ரத்னங்களை எல்லாம் காட்டி கூட கொடுக்காம ஆனா உள்ளுக்குள்ளே அமோகமா அபாரமா அபரிமிதமா அப்படி சேமிச்சு வச்சிருக்கா போல இருக்கு பாஷ்யக்காரருடையதான் அந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்திகள், சரணாகதி கத்திய ஸ்ரீசூக்திகள்லாம். அப்படி எத்தனையோ ரத்தங்களை தனங்களுக்குள்ளே வச்சிருந்த அந்த ரத்னத்தை காட்டுறதுக்கு எப்படி சமுத்திரமானது கொஞ்சம் தான் காட்டுமோ அது போலத்தான் காட்டுறது நமக்கும். அந்த ரத்னங்களே அவ்வளவு வசதியா இருக்கு. ஆனா இன்னும் ரத்னம் இல்லன்னு இல்ல, தேடி எடுக்கப்பட்ட வாழ்க்கெல்லாம் மேல மேல கிடைச்சுட்டே இருக்கு. கிடைக்கிறதுன்னு திருவனந்தபுரத்துல தேடுறா பார்த்தா எடுக்க இன்னும் ரத்னமா இருக்கு. இன்னும் எவ்வளவு ரத்னமோ தெரியல, எத்தனை ஐஸ்வர்யமோ தெரியல. நேற்று கூட சொன்னா முதல்ல ஏதோ 100 கோடின்னா, அப்புறம் 2000 200 கோடின்னா, 1000 கோடின்னா, 2000 கோடின்னா, இப்போ 1,00,000 கோடியும் தாண்டி எடுத்து இன்னும் பார்த்தாங்கன்னா இன்னும் ஒரு வாழ்க்கை திறக்கிறதுக்கே டிஸ்பியூட்ல இருக்கு. இன்னொரு வாழ்க்கையில இப்பதான் பாதி எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. மற்ற வாழ்க்கைலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாச்சு அப்படிங்கிறாங்க. எத்தனை ஐஸ்வர்யம், எத்தனை ரத்னங்கள். அதுபோல இந்த ரத்னங்கள்லாம் சமுத்திரத்திலே கிடைக்கிற ரத்னங்கள் போல, அதுவும் க்ஷீர சமுத்திரத்திலே பெருமாள் இருக்கிற க்ஷீர சமுத்திரத்திலே கிடைக்கிற ரத்னங்கள் போல இங்க பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திலே அத்தனை ரத்னங்கள் கிடைக்கிறது. அதனால லக்ஷ்யா லக்ஷ்யை ஜலதீவத் பாதி தாத்பரிய ரத்னை லக்ஷ்யா லக்ஷ்யை அப்படின்னு சிலது கிடைக்கிறது, இன்னும் சிலது எவ்வளவோ கிடைக்க வேண்டி இருக்கு. அப்படி இருக்கு பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தி. கேட்டா பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தினாலே நமக்கு என்ன வியாதி போடுமா? எல்லா வியாதியும் போடுது. சாப்பிட்டோம் என்ன தாபங்கள் ஏதாவது போடுமா? எல்லா தாபமும் போடும். ஏதாவது ஆசைப்பட்டோமா? அத்தனை ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருமா? அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். உலகத்துல எதெல்லாம் வசத்தின்னு மனுஷால் இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காரோ அத்தனை வசதியான விஷயங்களும் எல்லாம் சேர்ந்து ஒரே பாஷை. சூரியன் வசத்தியா, சந்திரன் வசத்தியா, காமதேவன் வசத்தியா, சிந்தாமணி வசத்தியா, கல்பக விருட்சம் வசத்தியா, க்ஷீர சமுத்திரம் வசத்தியா, அந்த வைத்தியம் வசத்தியா, இந்த வைத்தியம் வசத்தியா, இன்னும் என்னென்ன லோகத்துல வசத்தின்னு அமிர்தம் ரொம்ப வசத்தின்னு சொல்றேளா? எல்லா வசத்தியும் பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தியை தான். பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தியில ஈடுபட்டு பாஷ்யக்காரர்களிடத்திலே பக்தியோட அந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை வாசிச்சுன்னு அதுல இருக்கிற அர்த்த விசேஷத்தை நாம் அனுபவிச்சுட்டு வந்தவன இவ்வளவு விசேஷங்களும் இத்தனை பெரிய நன்மைகள்லாம் தரக்கூடியது. இன்னும் எல்லாத்தையும் கேட்டா பெருமாள் திருவடி வசத்தியான அதை விட பாஷ்யக்கார வசத்தின்னு இதை விட என்ன வசதியா சொல்ல முடியும் சொல்லுங்க? பிரபஞ்சத்துல எது வசத்தின்னா, மொத்த தத்துவங்கள்லயே எது வசத்தின்னா பெருமாள் திருவடிதான் ரொம்ப வசத்தின்னா. அதை விட வசந்தது எதுவும் கிடையாது. அது ஆச்சரியமானது. அதுதான் எல்லா பாவனமானது, நமக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது, ஆத்மாவுக்கு ரொம்ப ஜெலிஜெலுன்னு அத்தனை ஸ்ரேயச தரக்கூடியது பெருமாள் திருவடி அப்படின்னு சொன்னா எல்லா அந்த பெருமாள் திருவடியை காட்டிலும் ரொம்ப வசதி பாஷ்யக்காரருடையதான ஸ்ரீசூக்தி தான். அதனால அதை காட்டிலும் வசந்தது எதுவும் கிடையாது. அதனால பாஷ்யக்காரரே எல்லாமே எதிராளி சத்தத்திலே எத்தனை விதமா ஆனந்தப்பட்டு சொல்றார். பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தியை போலே உண்டா? பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தியை போலே உண்டா? இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கோலங்கஷா மிருஷாமத விஷானலஜ்வலித ஜீவ ஜீவாதவ க்ஷரந்தியபிரதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா சிரந்தன சரஸ்வதி ஜிகுரவந்ததைரந்திகா. முதல்ல ஆரம்பிக்கிட்டே சொன்ன சுவாதீன பத்தி காமிச்சு பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தினா எப்பேற்பட்டதுன்னா அது சுவாதீன பத்திகை மாதிரின்னு சுவாதீன இவருக்கால
பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான அப்படின்னா யார சொல்லலாம்? எல்லா நாயகியை காட்டிலும் வேதம் என்கிற பெண் இருக்காளே, ஸ்ருதின்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல. அந்த ஸ்ருதிங்கிற பெண்ணு தான் ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு. அந்த ஸ்ருதி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சுவாதீன பத்திகையா இருக்கா அப்படின்னு. சுவாதீன பத்திகையா இருக்கான்னா அது ஒரு காவிய அலங்கார சாஸ்திரத்துல அப்படி ஒரு வார்த்தை உண்டு. என்ன ஒரு வார்த்தை, சில பெண்கள் என்ன பண்ணுவான், ஆத்துக்காருக்கு ரொம்ப அடங்கி பவ்யமா இருப்பா, ஆத்துக்காரத்துல ரொம்ப விசுவாசமா இருப்பா, ரொம்ப பக்தியோட இருப்பா, எல்லாம் உண்டு, ரொம்ப நன்னாவும் இருப்பா, அதே ஆத்துக்காருக்கு அடங்கி இருப்பா. சில பெண்கள் எப்படி இருப்பான்னா ரொம்ப நன்னா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப சத்தியா இருப்பா, ரொம்ப குணவதியா இருப்பா, நாற்பத்தியா இருப்பா. ஆனா இருந்தாலும் ஆத்துக்கார அப்படியே பிடிச்சு வச்சுட்டு இருப்பா. எந்த ஆத்துக்காரிடத்துல ரொம்ப விசுவாசமாயும் பதிபக்தியாயும் இருக்காளோ, ஆனா எல்லாம் இருந்தாலும் சரி, அவ ரெண்டு பேர்ல யாருக்கு யார் அடங்கி இருக்கா அப்படின்னு சொன்னா, சில ஆண்கள்ல ஆண்கள் மனைவிக்கு அடங்கி இருக்கிறது உண்டு, சில ஆண்கள்ல மனைவிக்கு ஆண்கள் அடங்கி இருக்கிறது உண்டு. நம்ம பெருமாள் எப்பேற்பட்டவர் எதிராஜத்தில் தான் சொல்றோம். பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, நம்ம பெருமாளை அவர் ஆம்பியாளுக்கு அடங்கின பெருமாள்னு. சாதாரணமா நான் பெருமாள் ஆம்பியாளுக்கு கிடைக்கணும், அவன் லட்சுமி தேவிக்கு அடங்கின பெருமாள்னு சொல்லுவோம். இங்க சொல்லச்சு அப்படி சொல்லல. வேதம் என்கிற பெண் இருக்காளே, அந்த பெண்ணுக்கு அடங்கினவர் பெருமாளாம். வேதம்னா மந்திராதீனம் தெய்வத்தம்னு ஒரு வார்த்தை உண்டு. எந்த தெய்வமா இருந்தாலும் மந்திரத்துக்கு கட்டுப்படும். எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அது தெய்வம்னு இருந்ததுன்னா அது மந்திராதீனம் தெய்வத்தம். அது எந்த தெய்வமா இருந்தாலும் மந்திரத்துக்கு கட்டுப்படும். அப்படி இருக்கச்சே எல்லா மந்திரத்தையும் இறக்கி வச்சு சாட்சாத் பெருமாளாவே இருக்க இந்த பெருமையுடைய வேதம் இருக்க, அந்த வேதம் ஆகிற பெண் என்ன பண்ணிருக்கான்னா அது பெருமாள் அடக்கி வச்சிருக்காளாம். அதனால அவ சுவாதீன பத்திகை அப்படின்னு. ஆனா சுவாதீன பத்திகையா இருந்தாலும், அதாவது பெருமாளாகிற புருஷனை தனக்கு வசப்பட்டு வடுத்தி வச்சிருக்கிற அந்த பெண்ணா இருந்தாலும், அந்த பெண்ணு அழகா இருக்கிறது எதனால என்ன, அந்த பெண்ணு அழகா இருக்கிறது எதனால என்ன, பெண் என்றால் என்னன்னா எவ்வளவு அழகான பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அலங்காரம்னா இன்னும் அழகுதான். அலங்காரமா அந்த பெண்ணுக்கு அழகுன்னு ஒண்ணு உண்டாக்கணும்னா அது சாட்சிதாருடைய தான் அந்த பெண்ணை அழகுபடுத்துவதும். எதனால மத்தவாளும் நானும் வேதத்தை அழகுபடுத்துறேன், வேதம்னா இப்படிதான், இவ்வளவு வசந்ததுதான், இவ்வளவு அழகுதான்னு சொல்லி அது சில பேர் அழகுபடுத்துறேன்னு சொல்லி அலங்கோலப்படுத்திக்கிறதும் உண்டோ இல்லையோ. இப்பெல்லாம் அதான ரொம்ப, இப்பெல்லாம் நிறைய முன்காலத்துல லேடி சலூன் தான் கிடையாது. இப்பெல்லாம் ஏகப்பட்டவா ஆகி போச்சு லேடி சலூன் சொல்லி. அதுல அழகுபடுத்துறேன்னு சொல்லி நிறைய அழகுலாம் படுத்துறா. ஆனா அதுல முக்கியமா என்ன பண்றா தெரியும் அப்படின்னா, எப்படி தலை விரிச்சுன்னு போனா அழகா இருக்கும் அப்படின்னு கத்து கொடுத்துடுறா. இவா பார்த்தா தலை விரிச்சுன்னு போறாது. அது போல தலை விரிச்சுட்டு போய் அழகுன்னு சொல்லி அலங்கோலத்தையே அழகுன்னு சொல்லி கொடுக்காம, வாஸ்தவத்துல எது அழகுன்னா அது பாஷ்யகாரினா மற்றவாள்லாம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி அலங்கோலப்படுத்திட்டு நாங்கெல்லாம் வேதத்தை அழகாக்கிட்டோம்னு சொல்றா. பாஷ்யகாரிக்கு தான் உண்மையிலேயே வேதத்தை அழகாக்கி அந்த பெண்ணை பெருமாள் ஆசைப்படும்படியா பண்ணிவிட்டு, வேதமானது பெருமாளை தன்வசப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்த வேதம் அழகாக எல்லாருக்கும் தெரிவது எதனால என்ன, பெருமாள் உள்பட யாருக்கும் தெரிவது எதனால என்ன, பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்தினான் அவர் தான் இந்த வேதம் தான் இவ்வளவு அழகு, இந்த வேதமானது இவ்வளவு அழகா பேசுறது, இவ்வளவு அழகா இதுக்கு அர்த்தம் சொல்லணும் என்று சொல்லி அதை அழகழகா வேதத்தை நமக்கு, வேதமே அழகு, வேதமே பெருமாளை காட்டக்கூடிய அழகுள்ளதுன்றதெல்லாம் நமக்கு பாஷ்யகார் சொல்லி கொடுத்ததுனாலதான் தெரிஞ்சதே ஒழி. இல்லைன்னா மத்தா சொல்லி நம்ம வேதத்தை என்ன பண்ணிருப்போம், அழகுன்னு நினைச்சுன்னு அலங்கோலப்படுத்திருப்போம் அப்படின்னு. அதுக்கு உதாரணமா ஒரு விற்த்தாந்தம் கூட சொல்றது உண்டு. அது பாஷ்யகார் சரித்திரத்திலேயே சொல்றா. அந்த சரித்திரத்தை தேசிகன் ஒரு ஸ்லோகத்தினாலே குறிப்பிட்டு காட்டுறாரு. அது என்ன ஸ்லோகம்னா, இதம் பிரதம சம்பவத் குமுதிஜால கூலங்கஷா மிருஷாமத விஷா நலஜ்வலித ஜீவ ஜீவாதவ க்ஷரஞ்சமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி வைரந்திகா அப்படின்னு. பாஷ்யகார காலத்துல பாஷ்யகாரத்துக்கு ரொம்ப வயசாயிடுத்து, திருநக்ஷத்திரமான போது சிஷ்யர்கள் இஷ்டெல்லாம் கேட்டான், இப்பேற்பட்ட ஆச்சாரியான மகத்தான ஒரு வைபவத்தோட எழுந்தவர்கள் இந்த ஆச்சாரியருக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை யார் காப்பாற்ற போறா, இனிமேல் பாஷ்யகாரர் போலே இருந்து இந்த சம்பிரதாய ரட்சிக்கிறதுக்கு நமக்கு துணை இருக்காதே அப்படின்னு பாஷ்யகாரத்திலே போனாலும். அப்போ பாஷ்யகாரர் சொன்னாராம்,
கொங்கு பிராட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வாங்கோ, உங்களுக்கு எல்லாம் புரியும்னாராம். அது கொங்கு பிராட்டின்னு ஒரு சிஷ்ய. இந்த சிஷிய அந்த சில சிஷியாலாம் போய் பாக்குறதுக்கு போனாலாம். போனா அந்த கொங்கு பிராட்டி யார் அப்படின்னு சம்பிரதாயமா வார்த்தை, பிரமாணம்னா கேட்க முடியாது, சம்பிரதாயமான வார்த்தை. வேதம் அந்த சமஸ்த வேதங்களும் சேர்ந்து அது இப்ப ஒரு பெண் என்று சொல்றதுனால ஸ்ருதின்னு சொல்வது உண்டு. அந்த ஸ்ருதி என்கிற பெண்ணே பாஷ்யக்காரரிடத்திலே ஆசைப்பட்டு பாஷ்யக்காரருக்கு சிஷ்யா, எப்படி பெருமாள் பாஷ்யக்காரருக்கு சிஷ்யனா இருக்கணும்னு ஆசைப்பட்டு திருக்குறுங்குடியில சமாசனம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா. திருவேங்கடத்திலே பாஷ்யக்காரரிடத்திலே பெருமாள் திருவேங்கடையான் காலக்ஷேபம் கேட்டார்னு சொல்லுவா. அதுபோல வேதம் என்கிற பெண்ணே தானே பாஷ்யக்காரர் இவ்வளவு ஆச்சரியமா வேத சம்ரட்சணம் பண்ணும் போது இப்பேற்பட்ட மகானுக்கு நாம் சிஷ்யா இருக்கணும்னு சொல்லி சிஷ்யா இருந்தாலாம். கொங்கு பிராட்டின்னு சொல்லுவா அவளை. அந்த கொங்கு பிராட்டி என்கிற அவளை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார் பாஷ்யக்காரர். எல்லாம் போனா அப்பதான் ஒரு முதல்ல தலைவிரி கோலமா தலைய வாரி வச்சிருந்தா, தலைய வாரிட்டு இருந்தா. அதெல்லாம் வந்ததுக்கு ஒன்னும் பேசல. அவ பாட்டு நிதானமா செடுக்க எடுத்தா, அதுக்கா பிள்ளைய போதுண்டா வாரிண்டா. அப்புறம் வாரிண்டு ஆச்சரியமா ஒரு சிவப்பு ரிப்பன் சிவப்பு கயிறால எடுத்து அழகா தலைய முடிச்சு போட்டுண்டா. முடிச்சு போட்டுண்டா விட்டு திரும்பி வாழ ஒரு முறை பார்த்தா. பார்த்துட்டு திருப்பியும் அது தான் அழகா முடிச்சு போட்டுண்டா அதே தன்னுடையதான சிரசிலேயே இன்னும் அழகா ஒரு வெள்ளை ரிப்பன் ஒண்ணு எடுத்தா. அதை எடுத்து நின்னா சுத்தி போட்டு கட்டி போட்டு ரொம்ப அழகா தலைய கட்டிண்டாலாம். பார்த்துட்டு அவளை பார்த்தா போயிட்டு வாங்குவோம் அப்படின்னாலாம். பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாய்வா. பாஷிகார்கிட்ட போனா. பாஷிகார் கேட்ட என்ன போனேன் என்ன வந்தேன்னு. போனோம், ஒண்ணுமே பேசல. போச்சவே தலையை விரிச்சு போடணும் வாரிட்டு இருந்தா. அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்து பேசவே இல்லை. அழகா நிதானமா பொறுமையா தலைய வாரிண்டா. சேவப்பு ரிப்பனால முதல்ல தலைய கட்டிண்டா. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் நன்னா செடுக்கிறது அழகுபடுத்திட்டு திருப்பியும் வெள்ளை ரிப்பனால ஒரு வாட்டி கட்டிண்டா. அவ்வளவுதான், நாங்க கிளம்பி வந்துட்டோம், வேற ஒண்ணுமே பேசலங்க அப்படின்னா. அதான் நீங்க சொன்னேல யார் இனிமே காப்பாத்த போறா இந்த சம்பிரதாயத்தைன்னு. இந்த வைதிக சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்கு முதல்ல அந்த சிகப்பு ரிப்பன் எடுத்து கட்டினாலே காஷாயம் கொடுத்துன்னு நான் வந்தேன். இதுக்கப்புறம் திருப்பியும் வெள்ளை ரிப்பன் எடுத்து கட்டினாலோ இல்லையோ இந்த வெள்ள நூலாலே கட்டினாலே. வெள்ள நூலானது என்னன்னா வெள்ள வசனம் சாத்தின்னு இருக்க போட கிரகஸ்தரை சொல்றது. இந்த கிரகஸ்தரை இனிமே ஒருத்தர் இந்த சம்பிரதாயத்துல என்ன காப்பாற்ற போற என்று அவர் சொன்னாராம். சாட்சாத் சுவாமி தேசிகனைத்தான் குறிப்பிட்டது பாஷ்யக்காரர் அந்த காலத்திலேன்னு சொல்லுவா. அது அப்படி அந்த வெள்ள ரிப்பனை பத்தி மென்ஷன் பண்ணாம இந்த தலைவாரின்றதை மாத்திரம் சொல்லி அழகாக எப்படி அந்த வேதமாகிற பெண் எப்படி தன்னுடைய தலையை அழகா வாரிட்டா, எப்படி தன்னை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷா. எல்லாம் எத்தனையோ புதுசு புதுசா அவாவா ஏதாவது ஒரு மதம்னு சொல்லி ஆரம்பிச்சுதா. புதுசு புதுசா தெய்வங்கள்லாம் வருது. அன்னைக்கு இல்லாத தெய்வங்கள்லாம் இன்னைக்கு வருது. நம்ம இந்த வைதிக சம்பிரதாயமானது எத்தனையோ 5000 10,000 லட்சக்கணக்கான வருஷமா இருக்கு. இருந்தாலும் இப்ப திடீர்னு பார்த்தான்னா ஒரு 700-800 வருஷம் முன்னாடி வந்தது இந்த இஸ்லாம்னு வந்தது. இல்லைன்னா ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி வந்தது கிறிஸ்டியானிசம் வந்தது. இப்படிலாம் புதுசு புதுசா ஏதாவது வருது. அது பார்த்தா உலகம் பூரா பரவி போறது. அதான் தேசியம் சாதிக்கிறார். இதம் பிரதம சம்பவது குமதிஜால கூலங்கஷா. அந்த புத்தகங்கள்லாம் வாசிச்சு பார்த்தான்னா மொத்தம் தலையிலேன்னு கால் வரைக்கும் மொத்தம் ஓட்டையா இருக்கும். அதை கவனிக்காம அதுல இருக்கிற ஏதோ 2-3 நல்ல வார்த்தைகள்லாம் அதெல்லாம் நாம சொல்ற நல்ல வார்த்தைகள் தான். நம்ம சம்பிரதாயத்துல சொல்ற அதே நல்ல வார்த்தையே அவளும் 4 தானே எடுத்து சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்துல நாம சொல்றோம்னு வாசிக்காம அவா சொல்றான்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் பார்த்து வாசிச்சுட்டு அதுவும் கேட்க வேண்டாமா. அதெல்லாம் இங்கிலீஷ்ல வேற இருக்கும். இங்கிலீஷ் தான் தெரியுது. நம்ம சம்பிரதாயத்துல தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இதெல்லாம் இப்பெல்லாம் வாசிக்கிறது யாரும் கிடையாது. அதனால இங்கிலீஷ்ல சொல்லிட்டு ஆஹா என்னமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதம் சம்பவத்து அப்படின்னு சில கதைகளை ஆத்தங்கரைகளே ஆறுனுடைய நீர் பற்றில ஏதாவது புதுசு புதுசா செடிகள்லாம் உண்டாகும். அந்த மாதிரி புதுசு புதுசா உண்டாகிற செடிகள்லாம் இருக்கு. அது அந்த ஆற்றினுடைய பத்துலதான் வளருது. அது அந்த நீர் பற்றுலதான் வளருது. ஆனா அதே ஆறு வெள்ளம் எடுக்கிட்டே என்ன ஆகும்னா அடி இழுத்துன்னு போயிடும். மொத்த செடி கொடி மொத்தம் புதுசு புதுசா வருது எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அது மாதிரிதான்
இதம் பிரதம சம்பவத் குமரிஜால கூலங்கஷாமத விஷானலஜ்வலித ஜீவ ஜீவாதவ. அதுபோல இந்த ஆத்தங்கரையிலே புதுசு புதுசா செடி முளைக்குமே, அந்த மாதிரி புதுசு புதுசா எத்தனையோ சித்தாந்தங்கள்லாம் புதுசா முளைக்கிறது. ஆனா இந்த வேதம் என்கிறதான் இந்த சித்தாந்தம் வெள்ள பெருக்கெடுக்கும் போது என்ன மொத்தம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி அடிச்சும் போக முடியாததான் நல்ல ஸ்ரீ சூக்தி யாரிடம் இருக்குன்னா பாஷ்யகார்கிட்ட இருக்குன்னு. பாஷ்யகார் ஸ்ரீ சூக்திய வாசிச்சோம்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் மற்ற சித்தாந்தங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டு அத்தனை ஓட்டையும் ஓட்டன்னு கூட தெரிஞ்சுக்காம ஊரெல்லாம் உளறி கொட்டின்னு இருக்கான்றது அந்த பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தியில பழக்கப்பட்டவாளுக்கு தானே தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி தெரியக்கூடியது. அந்த மாதிரி இந்த பாஷ்யகார் ஸ்ரீசூக்தியானது புதுசா முளைக்கிற செடிகளை ஆறு அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுன்னு போகும். விஷாம் அத விஷானல ஜொலித விழுந்துரும். சில பேர் நெருப்புல விழுந்து அப்படியே கருகி போயிடுவா, இனிமே பிழைக்க முடியாது. அது போல ஆத்மாவை கொண்டு போய் நெருப்புல தள்ளும்படியாக இருக்கக்கூடிய மதங்கள்லாம் கூட உண்டு. அந்த நரகம் என்கிற நெருப்பிலே தள்ளும்படியான மதங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி அவ்வளவு தூரம் கருகி போன ஆத்மாவா இருந்தா கூட காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு நம்ம பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திக்கு. அவ்வளவு சக்தியா இருக்கும் பாஷ்யக்கார் ஸ்ரீசூக்தி. எப்படி இருக்கு? க்ஷரந்தி அமிர்தமக்ஷரம் எதி புரந்தர சியோக்தய க்ஷரந்தி அமிர்தம். அமிர்தம் சொட்டுறது பாஷ்யக்கார் ஸ்ரீசூக்தியில. மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா சத்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காக வேதம் என்கிற பெண்ணு அதை மற்றவாள்லாம் தான் அழகுபடுத்துறேன்னு சொல்லி தலைவிட்டா. இப்ப லேடி சொல்ல போனா அழகுபடுத்துறேன்னு சொல்லி அழகா முடிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப அந்த காலத்து அந்த பద్ధதியோட பாங்கோட இருக்கிற பெண்ண அழகுன்னா என்னன்னா தலை விரிச்சுன்னு போறதுதான் அழகுன்னு கத்து கொடுக்குறாளே. அந்த மாதிரி அந்த வேதம் என்கிற பெண்ண அப்படி தலைவிரி கோலம் ஆக்கிட்டா. சிரந்தன சரஸ்வதி திகுரபந்த சைரந்திரிகா. பாஷ்யகார் ஸ்ரீசூக்தி தான் அழகுன்னா எது, அந்த தலையை வாரிக்கிறதுன்னா எப்படி வாரிக்கணும், அதை எப்படி பின்னிக்கணும், அது எப்படி ஆச்சரியமானதான அலங்காரங்கள்லாம். இப்ப தலை விரிச்சுன்னு போறவா தலைக்கு அவெல்லாம் இந்த ஜடனாகும் அந்த மாதிரி வசந்ததான ஆபரணங்கள்லாம் ஒண்ணும் போட்டுக்க முடியாது. சந்திரன், இந்த சூரியன், நெச்சு சூடி, ராக்குடி குடி இதெல்லாம் ஒண்ணும் போட்டுக்க முடியாது. மொத்தத்துல பிசாசு மாதிரி பிரிச்சுன்னு ஓட வேண்டியதுதான். அப்படித்தான் அவெல்லாம் தலையை விரிச்சுட்டு போகணும். அலங்காரமா இருந்து அப்படி கல்யாண பொண்ணு மாதிரி அந்த ராக்குடி என்ன, சந்திரன் என்ன, சூரியன் என்ன, நெத்தி சுட்டி என்ன, அதோட அந்த ஜலநாகம் என்ன, புஷ்பங்கள்லாம் சாத்திட்டு அழகா பார்த்தாலே மகாலட்சுமி போலே சொல்லும்படியான இந்த அழகு இது பண்ணினாத்தானே அழகுன்னு சொல்றான். அது மாதிரி பாஷ்யக்காரர் இருக்கேன். அந்த மாதிரி வேதமாகிற பெண்ணுக்கு தலையலங்காரத்தை ரொம்ப நன்னா பண்ணக்கூடியதான சேட்டி போலே இருக்காள் என்று பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்தி. அந்த மாதிரி ஒவ்வொரு என்ன விதமாலாம் இந்த உலகத்துல பாஷ்யக்காரரை கொண்டாடலாமோ அவருடைய ஸ்ரீசூக்தியை கொண்டாடாமோ அப்படியெல்லாம் ஆச்சரியமா கொண்டாடி இருக்க. இன்னும் கேட்டான்னா ஒரு ஸ்லோகம் பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் கூட உண்டு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் ஒன்னொன்னுமே பிடிச்சதுதான். அதுல கபத் பீமத கல்பனம் கபில கல்பனா வாகுராம் துரத்யமதீத்யதத்ருஹிண தந்திரயம் முகே நிபதத பரபிரம்மண கரக்ரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ முனி. பெருமாளையே பாஷ்யகாரன் காப்பாத்தினார். எல்லாரும் என்ன நினைச்சுட்டா அந்த வசந்த தெய்வம் ஆதி தெய்வம் ஜெகத்காரணம் மூல புருஷன் யாரு அப்படின்னு சொன்னா பரதத்துவம் சொன்னா பரமசிவன் தான் அப்படின்னு ஒரே பயங்கர ஏற்பட்டு போச்சு. பரதத்துவம் யாருகிட்ட போய் மாட்டின்னு கொடுத்துன்னா சைவ மதத்துல போய் மாட்டின்னு கொடுத்து அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கபத் பீமத கர்தமும் எப்படின்னு எப்படி ஒரு பெரிய காடு மொத்தம் ஷேரு, அந்த ஷேருல போய் ஒருத்தன் மாட்டின்டா அவனை எப்படி இழுக்கவே முடியாதோ அது போல இந்த சைவ காடு இருக்கு, இந்த சைவம் நீங்கிறதான சேரு காடு இருக்கு, அந்த சேத்தங்காட்டுல போய் விழுந்துட்டு அந்த காட்டு சேர்ல விழுந்து இந்த பரபிரம்மத்தை பிடிச்சி தூக்கி விடுறதுக்குள்ள அப்பாடா அந்த மாதிரி அதுல விழுந்தது சேரு. அப்புறம் அந்த சேர்ல விழுந்த தத்துவம் ஒரு வழியா அப்புறம் இந்த இவர் இருக்காரு பாருங்க சாங்கியம்னு ஒரு தத்துவம், கபில கல்பனாவா குராம், அது சாங்கியம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது சாங்கியம்னு ஒரு சித்தாந்தம். அது ரொம்ப ஆக்சுவலா அது ரொம்ப ஃபேமஸ் சித்தாந்தம். அது சாங்கியன்ற பேர்ல தான் இல்லையே வழி அதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ். அது
இதனால என்ன, நாம எல்லாம் நிறைய பேர் அதுதான் தினம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். அது தெரியல, நாம அதை அனுஷ்டிக்கிறோம்னு தெரியாமே அனுஷ்டிக்கிறோம். அது என்ன தெரியுமோ இல்லையோ, அப்படின்னா பெருமாள்லாம் தெய்வம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நம்ம காரியத்தை நாமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால கண்மொழின்னு ஐயோ ஐயோன்னு நம்ம காரியத்தை நாம தான் ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்கோம். நாம ஆத்ம தத்துவம் இருக்கு, நம்ம சுத்தி என்ன இருக்கு, இந்த பிரபஞ்சம் இருக்கு, இது ரெண்டுதான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்கு, நாம இருக்கோம். அதெல்லாம் தெய்வம் பெருமாள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ புஸ்தகத்தை பாக்குறோம், பிரவச்சனம் கேட்கிறோம், அப்பதான் பெருமாள் ஏதோ நினைவு வருது. மற்ற சமயத்துல எல்லாம் எப்படின்னா 24 வருஷத்துல பெருமாள் ஒருவேளை நல்லா இருந்தா பெருமாளை தெரிஞ்சுப்போம் அப்படின்னா இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆசனம். அதுக்கு மேல பெருமாளை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எத்தனையோ லௌகிகமான ஒர்க்கு, எத்தனையோ ஆபீஸ் ஜாப், எத்தனையோ ஆக நாம இருக்கிறது என்னன்னா, நாம இருக்கோம், இந்த பிரபஞ்சம் இருக்குன்ற கனவு தான் இருக்கு. இது இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி நாம இருக்கோம், பிரபஞ்சம் இருக்கு, இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றதுதான் சாங்கிய சித்தாந்தம். அதனால உலகம் கூட எது பிரசாந்தம் இருக்குன்னா சாங்கிய சித்தாந்தம் தான் அஸ்தானத்துல இருக்கு. ஆனா இருந்தாலும் அது சாங்கியன்ற பேருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கும். இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, பரதத்துவம் போய் இந்த சாங்கிய சித்தாந்தத்துக்குள்ள மாட்டின்னு கொடுத்து, சாங்கிய சித்தாந்தம் தான் பெருமாள்னு ஒருத்தர் இருக்காருன்ற நினைப்பே இல்லாம பண்ணி எடுத்தோ இல்லையோ. அவன் சைவ சித்தாந்தத்திலே சேரு, அந்த சேர்ல விழுந்து இந்த பரதத்துவம் தப்பிச்சு வந்ததுன்னா இந்த சாங்கிய சித்தாந்தம்ன்ற வலையில வந்து மாட்டின்னு கொடுத்து, அந்த வலையிலேருந்து மாட்டின்னு வலைக்குள்ள போய் பின்னி பணிஞ்சு மாட்டின்னு இதுல இருந்து வரத்துக்குள்ள அது பட்டப்பாடு இருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அது கபிலகள் துரத்தியமதி துருகிண தந்திர யந்திரோதரம் அப்படின்னு அதையும் தாண்டி வந்தா இந்த பரபிரமத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமோ இல்லையோ கதி, அதோட இன்னும் மோசமான கதி. அது என்னன்னா துருகிண தந்திர யந்திரோ, பிரம்மாவனுடைய சித்தாந்தம் சார்வாக சித்தாந்தம் ஒண்ணு உண்டு. இந்த சார்வாக சித்தாந்தத்துல என்ன உண்டு தெரியுமோ இல்லையோ, நம்மால எவ்வளவு சௌக்கியமா இருக்க முடியுமோ அவ்வளவு சௌக்கியமா நாம இருந்துக்கணும், அவ்வளவுதான். மத்தவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ பாவம், மத்தவாரம் ஐயோ பாவம் நினைக்க வேண்டாமா? எதுக்கு ஐயோ பாவம் நினைக்கணும்? ஒரு தர்ம நியாயம் பார்க்க வேண்டாம். எதுக்கு தர்ம நியாயத்தை பார்க்கணும்? ஒரு தர்மமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. தர்ம நியாயம் பார்க்கலாம். யமனாவது யமலோகமாவது ஒண்ணும் கிடையாது. அது யார் போய் பார்த்துட்டு வந்தா? ஆத்மாவையே பார்த்தது கிடையாது, யமலோகத்தை போய் பார்த்தானா? நான் இருக்கேன்னு சொல்லிக்கிற நம்ம ஆத்மாவே ஒருத்தனும் பார்க்கல இது வரைக்கும். இவ்வளவு பேர் சொல்லி கொடுக்க ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. கூப்பிடுங்க வாழலாம், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா, கூப்பிடுங்க. எப்படி இருக்கு, கருப்பா இருக்கா சேப்பா இருக்கா? அது ஏன் அவர் அப்படி சொல்றார்? அவர் ஆத்மா பெருசுங்கிற, இவர் சின்னதுங்கிறார். அவர் ஆத்மா ஜடம்ங்கிறார், இவர் அது இல்ல ஜடம் இல்ல ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறார். ஒருத்தர் சொல்றாரு ஆத்மாவே ஒண்ணும் கிடையாதுங்கிறார். எல்லாரும் வித்தியாசம், எல்லாரும் தியானிக்கலாம், எல்லாரும் சித்தாந்தம் பண்றவாளாம். இந்த இத்தனை பேர் கொஞ்சம் ஜோதி மயமா இருக்கு. பாசால இருந்தானா ஒழுங்கா ஒரே மாதிரி சொல்ல மாட்டேன். அத்தனை பேரும் மொத்த பேரும் புழுகுறானுங்க. அத்தனை பேரும் சேர்ந்துட்டு ஆத்மாவை பார்க்காமே நான் பாத்துட்டேங்கிற ஆத்மாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமோ இல்லையோ, நாம ஏதோ இன்னைக்கு இருக்கோம், அவ்வளவுதான். என்ன எப்படி அதை பெட்ரோலை போட்டா பிளைட் பறக்கிறது, என்ன பிளைட் பெட்ரோலை போட்டா பிளைட் பறக்கிறது. வேணா கண்ட்ரோல் வேணா மனுஷன் பண்றானே வழியா, பறக்கிறது உண்டான சக்தி எல்லாம் பெட்ரோல் போட்டானே பிளைட்டுக்கு தானே தானே இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப எப்படி இந்த இதற்கு கரிய போட்டு கொளுத்தினா ட்ரெயின் ஓடுறது தண்டவாளத்துல, அது மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சக்தி வருது, அவ்வளவுதான். எல்லாம் பஞ்சபூதம் சேர்ந்தா உடம்புக்கு ஒரு சக்தி, அவ்வளவுதான் ஆச்சு. உடம்பு போச்சுன்னா மொத்தம் போச்சு. இதுல என்ன இருக்கு? உயிராகுது, அதுக்கு மேல என்னமோ புண்ணியமா பாவமா யமனா தண்டனையா இதெல்லாம் போய் பெருமாளாம், அதுக்கு மேல சொர்க்கமா மோசமா எல்லாம் தப்பு அப்படின்னு. இதுதான் இப்ப இது உலகத்துல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் தெய்வத்தை பத்தி ஒண்ணும் கவலைப்படுறதில்ல. நாம என்ன இருந்தா போறோம், மத்தவெல்லாம் எப்படி வேணா போய்கிட்டும், புண்ணியமாவது பாவமாவது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. இப்ப என்ன பரபிரமத்தினுடைய கதை என்னாச்சு? முதல்ல அது கபர்தீமத கர்த்தமம் அப்படின்னு முதல்ல கபர்தீமத முதல்ல அங்க சிவன் தான் பரதத்துவம்னா, அதுல இருந்து தாண்டி வந்து பரதத்துவம் கிடையாதுன்னா அடுத்த ஒருத்தன் வந்து சொன்னா துர்கிணதந்திர யந்திரோதரம் இது சார்வாகமனத்துல வந்து விழுந்துன்னா போறோம். ஆத்மாவே கிடையாது சுவாமி, இதுக்கப்புறம் என்ன பரமாத்மா வேண்டி இருக்குன்னா இப்படி யாருக்கும் வந்து விழுந்தது. இதுல இருந்து எல்லாத்தையும் தப்பிச்சுன்னா அப்பாடா ஒரு வழியா தாண்டி வந்துட்டோம். இனிமே ஏதாவது ஒரு தெய்வ விசுவாசம் இருக்குமோ அப்படின்னா, ஆமா தெய்வம்னு ஒரு விசுவாசம் உண்டு சொல்லி கொடுத்த சங்கராச்சாரம் என்ன பண்ணாருன்னார். அவர் என்ன பண்ண, ஒரு பெரிய பிரமாதமா ஒரு பெரிய மாயையை உண்டாக்கி வச்சுட்டார். குதிருஷ்டி குஹனா முகே நிபதத பரபிரம்மணா குதிருஷ்டி குஹனா முகே. அவர் என்ன ஒரு பெரிய மாயை உண்டாக்கிறார். இந்த உலகம் எல்லாம் ஒரே மாயைதான். பிரம்மத்துக்கு கல்யாண குணங்களே ஒன்றும் கிடையாது. பிரம்மம் என்பது வெறும் சச்சிதானந்தம் தான். அது சுதம்பேத்தியம் தான்.
ஆத்மஸ்வரூபத்துக்கு நேர பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கலாம் வழி அதெல்லாம் ஒண்ணு வேதத்தினாலே கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் ஒன்னாலையும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியில மொத்தம் மாயை தான் இந்த உலகம் அப்படின்னு. இந்த பெருமாள் தான் இந்த உலகம்னா அது மாயை தான் இந்த உலகம் அப்படின்னு கடைசியில பார்த்தா பெருமாள் கதை என்ன ஆச்சு, இந்த மாயை என்கிற பிசாசு இருக்க பெண் பிசாசு, அந்த பெண் பிசாசுக்குள்ள பெருமாள் வந்து மாட்டின்னு விட்டாரு. அது குஹாமுகே நிபததா பரபிரம்மணா, இப்படி இந்த பெண் பிசாசனுடையதான வாய்க்குள்ளே போக இருந்த பெருமாளை, மாயை என்கிறதான பெண் பிசாசுக்குள்ளே வாய்க்குள்ளே போக இருந்த பெருமாளை பாஷிகாரர் பிடிச்சு காப்பாற்றோ ஜெயதி லக்ஷ்மணோயம், இப்படி சேத்துல இருந்து காப்பாத்தினார், வலையில இருந்து காப்பாத்தினார். திருவிணதந்திர யந்திரோதரம் அந்த மாதிரி ஒரு யந்திரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு இருந்தது, அதை பிடிச்சு காப்பாத்தினார். கடைசியில சங்கராச்சார விரிச்சதான குஹனா பேய் இருக்க, மாயை என்கிற பேய் பெண் இருக்க, அந்த பெண் பேயனுடைய வாயில விழ இருந்துட பாஷிகாரர் தான் கை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு. இது எதனால சொல்றாருன்னா, இந்த மாதிரி சித்தாந்தங்கள்லாம் எப்படி ஒன்னொன்னும் எவ்வளவு உளறி கொட்டுறதுங்கிறத தெளிவுபடுத்தி கொடுத்து நமக்கு பரசத்துவத்தையும் சத்தியத்தையும் காட்டி கொடுத்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி தான் பெருமாளையே காப்பாத்திட்டு. அதனாலே நமக்கு பெருமாளை காட்டிலும் பாஷ்யக்காரர் தான் நமக்கு உயர்ந்த தெய்வமாய் நம்முடைய அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராய் பாஷ்யக்காரரிடத்திலே, ராமானுஜரிடத்திலே, நம் உடையவரிடத்திலே, எம்பெருமானாரிடத்திலே, எதிராஜரிடத்திலே நாம் செய்யக்கூடியதான ஒரு பேரன்பு இருக்கே, கைங்கரியம் இருக்கே, பக்தி இருக்கே, அவருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் வாசிக்கக்கூடியதான ஒரு கொடுப்பனை இருக்கே, இந்த கொடுப்பனையானது நமக்கு செய்து கொடுக்கக்கூடியதான ஒரு கொடுப்பனை இருக்கே, அந்த கொடுப்பனைகள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கே, அந்த நன்மைகளுக்கு ஈடு பெருமாளால தர முடியாது என்று அவ்வளவு ஈடுபட்டு எதிராஜ சப்தத்திலே ரொம்ப 70 ஸ்லோகங்களும் ரொம்ப ஆச்சரியம். அடுத்த வாரம் கூட சொல்லலாம் போல இருக்கு, அப்படி காலம் கடந்து போறது. இவ்வளவு எதிராஜ சக்தியில ஈடுபட்டு ஸ்ரீ பாஷ்யக்கார விஷயத்தில் ஈடுபட்டு சுவாமி தேசிகன் சாதிச்சது கொஞ்சம் நெஞ்சம் கடைசியில முடிக்கிறார். ஜெயிச்சுன்னு முடிக்கலாம் எதிராஜ சக்தியினால ஆனந்தத்துல எப்படி முடிக்கிறாங்க. கவிதார்த்திக சிம்மநாதா, இந்த எதிராஜத்துக்கு என்ன நினைக்கிறது, கவி சிம்மமும் தார்த்திக சிம்மமும் இருக்கக்கூடிய சொல்லி முடிக்கிறார். அடுத்த ரொம்ப ரொம்ப ஒரு இது என்னன்னா, நாளைக்கு லீவுங்க, அதனால இன்னும் முடிச்சு முடியாம சொல்லிட்டாங்க. வியாழக்கிழமை என்ன டைம்னு எனக்கு சரி, ஓகே.